அன்புக்குரியவர்களே, இந்த காணொலியின் மூலமாய் உங்கள் யாவரையும் காண்பதிலே அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவினுடைய சிலுவை பாதை, கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய பாடுகள் விசுவாச வாழ்க்கையில் மிக மிக நமக்கு அவசியமானவை, முக்கியமானவை என்பதை நாம் யாவரும் அறிவோம். இந்த லெந்து காலங்களுக்காக கோவை ரத்தினபுரி தூய பேதுரு ஆலயத்தினுடைய எங்கள் அன்பு வாலிப பிள்ளைகள் சிறப்பான தங்களுடைய குரல் வளத்தின் மூலமாய் ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று அன்பின் குரல் என்கிற இந்த பாடல் தொகுப்பை வெளியிடுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். 2 பாடல்களை இந்த தவக்காலத்திற்காக நாங்கள் பதிவு செய்து அநேகருடைய வாழ்க்கையில் அது பயனுடையதாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கூட அதை எங்களுடைய யூடியூப் சேனலின் மூலமாய் நாங்கள் இன்றைக்கு வெளியிடுகின்றோம். இதை பார்க்கிற கேட்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த பாடல்கள் மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நம்புகிறோம். கடவுள் அடியேனுக்கு பாடல் எழுதுகிற இசையமைக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஏறத்தாழ 32 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். இப்பொழுது எங்களுடைய திருச்சபையின் அன்பு பிள்ளைகளை முதன்முறையாக இந்த பாடல் பதிவிலே பதிவு செய்து அழகான அவர்கள் குரல் வளத்தை பதிவு செய்து ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்காக இதை வெளியிடுவதில் ரத்தினபுரி தூய பேதுரு ஆலயத்தின் ஆயராக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடல்களை சிறந்த முறையில் இசையமைத்த எங்களுடைய ஆலயத்தினுடைய ஆர்கனிஸ்ட் அருமையான தம்பி பிரவீன் பாலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். பாடல்களை சிறப்பாய் பாடின அருமையான தம்பிமாருக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதை ஒலிப்பதிவு செய்த D7 ஸ்டுடியோஸ் அருமையான தம்பி ஸ்டீவுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீண்ட நாட்களாக என்னிடத்தில் உங்களுடைய பாடல்களை எல்லாம் படப்பதிவு செய்து வெளியிடுங்களையா என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்த என் அன்பான சகோதரன் நற்கருணைநாதன் அவளுடைய முயற்சியை நன்றியோடு கூட நான் நினைவு கூறுகிறேன். இந்த பாடல் 2 பாடல்களையும் அவர்கள்தான் சிறந்த முதலிலே ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி அல்ல, இது ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே ஒரு கூட்டு முயற்சியாய் நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்வுக்கும் ஊழியத்துக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியரின் திருப்பெயராலே அன்பின் குரல் என்கிற இந்த சிலுவை பாடல்களின் பாடல்களை ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்று நாங்கள் வெளியிடுகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் குரல் கேட்கலையோ? அன்பின் குரல் கேட்கலையோ? ஆவலாய் சிலுவை அருகினிலே அன்பின் குரல் கேட்கலையோ? ஆவலாய் சிலுவை அருகினிலே உனக்காக சிலுவை சுமந்தேனே, உனை காக்க இங்காயம் ஏற்றேனே. உனக்காக
உனக்காக சிலுவை சுமந்தேனே, உன்னை காக்க ஐங்காயம் ஏற்றேனே. உன்னை மீட்க திரு ரத்தம் சிந்தினேன் நான், உன்னை மீட்க திரு ரத்தம் சிந்தினேன் நான். உன்னுள்ள வினையேற்க மறுப்பதென்ன தருணம் இதுவே. வாரா மகனே, தருணம் இதுவே. வாராய் மகளே, அன்பின் குரல் கேட்கலையோ, ஆவலாய் சிலுவை அருகினிலே. அன்பின் குரல் கேட்கலையோ, ஆவலாய் சிலுவை அருகினிலே. உன் கண்ணீர் துடைத்திடும் கரமல்லவா, உன் காயமாற்றிடும் மருந்தல்லவா. உன் கண்ணீர் துடைத்திடும் கரமல்லவா, உன் காயமாற்றிடும் மருந்தல்லவா. உனக்காக மனதுருகும் தாயல்லவா, உனக்காக மனதுருகும் தாயல்லவா. உன்னுள்ள வினையேற்க மறுப்பதென்ன தருணம் இதுவே. வாரா மகனே, தருணம் இதுவே. வாராய் மகளே, அன்பின் குரல் கேட்கலையோ, ஆவலாய் சிலுவை அருகினிலே. அன்பின் குரல் கேட்கலையோ, ஆவலாய் சிலுவை அருகினிலே. உனக்காக சிலுவை சுமந்தேனே, உன்னை காக்க ஐங்காயம் ஏற்றேனே. உனக்காக சிலுவை சுமந்தேனே, உன்னை காக்க ஐங்காயம் ஏற்றேனே. உன்னை மீட்க திரு ரத்தம் சிந்தினேன் நான், உன்னை மீட்க திரு ரத்தம் சிந்தினேன் நான். உன்னுள்ள வினையேற்க மறுப்பதென்ன தருணம் இதுவே. நிழலிலே நான் சாய்ந்து மகிழுவேன், சிலுவை அன்பிலே நான் சார்ந்து வாழுவேன். கவலைகள் நீங்கிடும், கண்ணீரும் மறைந்திடும். கொல்கதா
சிலுவை அன்பிலே நான் சார்ந்து வாழுவேன். தோல்வியின் வேதனையில் நாம் கலங்கிடும் வேளைகளில், கண்ணீரின் பாதைகளில் நாம் திகைத்த தருணங்களில், தோல்வியின் வேதனையில் நாம் கலங்கிடும் வேளைகளில், கண்ணீரின் பாதைகளில் நாம் திகைத்த தருணங்களில், நண்பனைப் போல் நான் இருக்கிறேன் என்றார், மார்பினில் அணைத்து நம்பிக்கை தந்தார். அதிசயமான சிலுவையின் அன்பு, அதிசயமான சிலுவையின் அன்பு. சிலுவை நிழலிலே நான் சாய்ந்து மகிழுவேன். சிலுவை அன்பிலே நான் சார்ந்து வாழுவேன். கவலைகள் நீங்கிடும், கண்ணீரும் மறைந்திடும். கொல்கதா காட்சியை காணும் பொழுதினில், கொல்கதா காட்சியை காணும் பொழுதினில். சிலுவை நிழலிலே நான் சாய்ந்து மகிழுவேன். சிலுவை அன்பிலே நான் சார்ந்து வாழுவேன். கவலைகள் நீங்கிடும், கண்ணீரும் மறைந்திடும். கொல்கதா காட்சியை காணும் பொழுதினில், கொல்கதா காட்சியை காணும் பொழுதினில். அருள்நாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த திருமொழிகளை தியானம் செய்வதற்கு ஆயத்தப்படுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த தியான உரைகளை காணொளி காட்சி வழியாக வழங்குவதற்கு ஒழுங்கு செய்த பெட் மினிஸ்ட்ரீஸ் என்ற திருப்பணியினை தொடங்கி செயல்படுத்தி வருகின்ற அன்பு சகோதரர் மிஸ்டர் செலின் எஸ் குமார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமர்ந்தவாறே தலைவணங்கி கடவுளின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரே மகனை உலகின் மீட்பிற்காக ஈந்தளித்து பேரன்பை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்திய அன்பு நிறைந்த நல்ல கடவுளை உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம். இந்த நேரத்திலும் உம் திருமைந்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் வேதனையின் மத்தியிலும் திருவாய் மலர்ந்து மொழிந்த
7 திருமொழிகளை தியானம் செய்ய ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவரின் அருளும் பிரசன்னமும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு திருமொழியும் எங்களுக்கு தருகின்ற வாழ்க்கை பாடங்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவமாக்கிக் கொள்ள ஆண்டவர் துணை செய்தரலும். உம் பொற்பாதத்திலேயே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு தந்தையே, ஆமேன். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 33ஆம் திருவசனத்தை படிக்கின்றேன். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். கடவுளின் இதயமே அன்புதான். அந்த இதயத்தை தம் திருமைந்த இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்திற்கு அவர் திறந்து காண்பிக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பின் திரு உருவம் என்று சொல்லலாம். கடவுளின் பேரன்பு சிலுவையிலே உச்சக்கட்டத்தை அடைகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையிலேயே அந்த அன்பு மிளிர தொடங்கியது. கெதரோன் எனப்படுகின்ற ஆற்றிற்கு அப்புறமான கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் ஜெபித்து கொண்டிருந்த தருணத்திலே படை வீரர்கள் படைக்கலன்களோடு ஆண்டவரை பிடிக்கும் வண்ணமாக விரைந்து வந்தனர். ஆண்டவரின் சீடர் யூதாசும் அவர்களோடு உடனிருந்தார். முத்தமிட்டு ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க விழைந்த யூதாசை சிநேகிதனே என்று அழைத்து தமக்கு எதிராக எழுவோரையும் அன்பு செய்து அவரது அன்பின் அழகிய பரிமாணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பிடித்து சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல விசாரணைகளுக்கு உட்படுத்தினர். 8 மணி நேரங்களில் 6 முறை ஆண்டவர் விசாரணை செய்யப்பட்டார். சமய தலைவர்கள் 3 முறையும், ரோம ஆளுநர்கள் 2 முறையும், ஏரோது 1 முறையும் என்று இந்த விசாரணைகள் நடைபெற்றன. பிரதான ஆசாரியர்கள் பொய் குற்றச்சாட்டுக்களை ஆண்டவர் இயேசுவின் பேரில் சுமத்தினர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லவில்லை. அவர் அமைதி காத்தார். காவல் வீரர்கள் இறைமகனை கட்டி இழுத்து அவர் திருமுகத்தில் எச்சில் உமிழ்ந்து இழிவு செய்தனர். அருள் பொழியும் திருவிழிகளை துணியால் கட்டிவிட்டு கன்னத்தில் அரைந்து பகடி செய்தனர். முள்ளால் கிரீடத்தை பின்னி தலைமேல் வைத்து அழுத்தி அடித்தார்கள். அன்பரின் திருமேனியை வாரால் அடித்து கிழித்தார்கள். முதுகெல்லாம் தசையும் குருதியும் கலந்த உழுத நலமாய் மாறிவிட்டது. சிலுவை மரத்தை முதுகில் சுமத்தினர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பொய் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்ட போதும் நிந்தனைகளை எதிர்கொண்ட போதும் அவர் எந்த பதிலும் பேசவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகின்றார், அவர் வையப்பட்ட போது பதில் வையவில்லை, பாடுபட்ட போது பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று. சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி எருசலேம் நகரெங்கும் நடந்து சென்றது அந்த அன்பின் சிகரம். அன்பு கரங்களால் தொட்டு குழந்தைகளை ஆசீர்வதித்தார். பரிவுடன் தொட்டு பார்வையற்றவரின் கண்களை பார்வையடைய செய்தான். நாடி வந்த நோயாளிகளை எல்லாம் தொட்டு குணப்படுத்தினார். அன்பு செயல்கள் மட்டுமே செய்த ஆண்டவர் இயேசுவின் கரங்களுக்கு 2 ஆணிகள் பரிசு. நடந்து நடந்து காடு மேடுகள் கடந்து நற்செய்திகளை போதித்த நற்செயல்களை புரிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கால்களுக்கு 1 ஆணி பரிசு. இதயத்தில் ஈரமில்லாதவர்கள் அன்பிற்கு பரிசாக ஆணிகளை கொடுத்தார்கள்.
கல்வாரி குன்றில் கள்வர்கள் நடுவில் ஓர் கள்வரை போல விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கவிடப்பட்டார். பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தங்களை அறைந்தவர்களையும் வழியிலே செல்வோரையும் ஏன் தங்கள் பெற்றோரை கூட நிந்திப்பது உண்டு. செனேகா எனப்படுகின்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார், சில சிலுவை குற்றவாளிகளின் நிந்தனைகளை வசை சொற்களை கேட்க இயலாத நிலையிலே போர் வீரர்கள் அவர்களுடைய நாக்கை அறுத்து விடுவார்களாம். அந்த அளவிற்கு கொடூரமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் சந்தன மரத்தை வெட்ட வெட்ட மனம் வீசுவதைப் போல, மனம் வீசும் பூவை காலால் மிதித்தாலும் மனம் வீசுவதைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு என்ற பண்பினால் மனம் வீசி கொண்டிருந்தார். வீணையில் இழுத்து கட்டப்பட்ட கம்பி இனிமையான நாதத்தை எழுப்புவதைப் போல சிலுவையிலே சேர்த்து ஆணிகளால் கடாவப்பட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு அழகாக தம்முடைய வார்த்தைகளை அமுதமாக மக்களுக்கு வழங்கினார். சிலுவையை பிரசங்க பீடமாக்கி 7 முறை ஆண்டவர் பேசினார். இந்த 7 வார்த்தைகளிலே பகைவருக்கு செய்தி உண்டு, கள்வர்களுக்கு செய்தி உண்டு, பெற்றோருக்கு செய்தி உண்டு, பிள்ளைகளுக்கு செய்தி உண்டு, நண்பர்கள் என்று பல தரப்பினருக்கும் உலகம் அனைத்திற்கும் செய்தி உண்டு. ஒவ்வொரு திருமொழிகளையும் நாம் ஜெபத்தோடு தியானம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருள் வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் வாழ்விற்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். உம்மை துன்பப்படுத்தியவர்களுக்கு நீர் மன்னிப்பை வழங்கியது போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு மன்னிப்பை வழங்குகின்ற நல்ல பண்புகளை பெற்றவர்களாக உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றவராய் அவர் மொழிந்த முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கைகள் கால்கள் சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனைகளின் மத்தியில் கருணை நிறைந்த இறைவேண்டல் செய்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மக்கள் அறிந்து செய்யும் தவறுகளை அறியாமையில் செய்த தவறுகளாக எண்ணி அவர் மன்னிப்பு வேண்டி மன்றாடுகின்றார். பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்பது அவரது பிரதான போதனையாய் காணப்பட்டது. இதை அவர் தன்னுடைய துன்ப சூழ்நிலையிலும் தாங்கொண்ணா கொடுமையின் நேரத்திலும் அவர் கடைபிடிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. கொடிய வேதனையின் மத்தியிலும் அவருடைய இயல்பு மாறவில்லை. தன்னை வெட்டுகின்ற கோடாரிக்கு நறுமணத்தை வீசுகின்ற சந்தனை மரத்தை போன்று இயேசு அவரை அணுவணுவாக சித்திரவதை செய்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அவர் மன்றாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் மனம் மன்னிப்பு வழங்குகின்ற மனமாய் காணப்படுகின்றது. மன்னிக்க கூடாதவரையும் மன்னிக்கும் மனமாய் இருக்கின்றது. மன்னிப்பு ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்தாய் காணப்படுகின்றது. சிப்பியின் துன்பத்தின் விளைவாக முத்து கிடைக்கின்றது என்று உயிர்நூல் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். சிப்பியின் தசைக்குள்ளே ஒரு சிறிய துகள் செல்லுகின்ற வேளையிலே அந்த துகளானது அரித்து அரித்து ஒரு பெரிய துன்பத்தை அந்த சிப்பிக்கு ஏற்படுத்துவதாய் காணப்படுகின்றது. தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை போக்குகின்ற விதத்திலே தன் தசையிலிருந்து உண்டாகுகிற ஒரு பசையை கொண்டு அதை துகளை சுற்றி சுற்றி மெழுக செய்கின்றது. மெழுக மெழுக முத்து வளர்ச்சி பெறுகின்றது, முற்றுகின்றது.
சிப்பியின் பாடுகளின் விளைவாக முத்து கிடைக்கின்றது, விலையேற பெற்ற ஒரு பொருள் கிடைக்கின்றது. அதே போல நம்முடைய வாழ்வில் அநேக நெருக்கங்கள், பாடுகள் சூழ்ந்து காணப்படுகின்ற நேரத்திலே இந்த முத்து எப்படி வெளிப்படுகின்றதோ அதே போல அந்த சூழ்நிலைகளே மன்னிக்கின்ற தன்மை நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற போது நாம் முத்தாக விளங்குவதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தம் செய்கிறவராய் காணப்படுகின்றார். மன்னிக்காத மனம் பகைமையை பாராட்டுகின்றது, மற்றவர்களை பழிவாங்க துடிப்பதாய் காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான மனத்தை உடையவர்கள் எதிரியை அழிப்பதற்கு முன்பதாக நம்முடைய மனம் நம்மை அழித்து விடுவதாக காணப்படுகிறது, நமக்கு கெடுதியை உண்டாக்குவதாக காணப்படுகிறது. நாம் வழங்கும் மன்னிப்பு மற்றவர்கள் பெறும் நன்மையை விட நம்முடைய வாழ்வுக்கு அநேக நன்மைகளை பெற்றுத்தருவதாக காணப்படுகின்றது. Forgive others not because they deserve forgiveness but because you deserve பீஸ் என்று சொல்லி காணப்படுகின்றது. அநேக நோய்களுக்கு அருமையான அற்புத மருந்து இந்த மன்னிப்பாய் காணப்படுகின்றது. நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த மன்னிப்பு என்கிறதான அற்புத மருந்து செயல் ஆக்க பெறுகின்ற நேரத்திலே ஒரு சமாதானத்தை தருகின்றது, மற்றவர்களிடம் அன்பு காட்டுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றதாய் காணப்படுகின்றது. இந்த மன்னிப்புக்கு கிரேக்கத்திலே அஃபியமே என்று சொல்லப்படுகின்றது, அதாவது திறப்பின் வழியே திறந்து விடப்படுகிற தண்ணீர் என்று சொல்லி. ஒரு வறண்ட வெடிப்பு மிகுந்த நிலத்திலே தண்ணீர் புரண்டு ஓடுகிற சமயத்திலே அந்த நிலம் ஒரு பண்படுத்த நிலமாக காணப்படுகிறது. அந்த நிலம் ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட நிலமாக காணப்படுகின்ற வேளையிலே விவசாய நிலமாக மாறுகின்றது, அநேகருக்கு பயனுள்ள நிலமாக காணப்படுகின்றது. அதே போல மன்னிக்காத இதயம் ஒரு வறண்ட நிலத்தை போல காணப்படுகிறது, இறுக்கமான ஒரு நிலமாக காணப்படுகின்றது. அந்த நிலத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் மன்னிக்கின்ற ஒரு இதயமாக நாம் காணப்படுகின்ற போது நம்முடைய இதயம் கனிவான இதயமாக மாறுகின்றது. நம்முடைய இதயம் எப்பொழுது கனிவான இதயமாக மாறுகின்றதோ, பண்படுத்தப்பட்ட நிலமாக மாற்றப்படுகின்றதோ, அநேகருக்கு விளைச்சல் கொடுக்கின்ற ஒரு நிலமாக, அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு இதயமாக நம்முடைய இதயம் காணப்படும் என்று சொல்லி எந்தவித சந்தேகமும் இல்லை. மன்னிக்கின்ற ஒரு தன்மை உள்ளவர்களாய் காணப்படுகின்ற போது நம்மிடத்தில் நம்முடைய இருதயம் ஒரு லெகுவான இருதயமாக மாற்றப்படுகின்ற போது மன அழுத்தம், இதய நோய் போன்ற எதிர்மறையான நோய்கள் நம்மிடத்தில் வராதபடி நம்முடைய இருதயம் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த இருதயமாக காணப்படும். பேதுரு ஒரு முறை இயேசுவிடம், என் சகோதரன் தவறு செய்தால் நான் 7 முறை மன்னிக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு இயேசு பேதுருவை பார்த்து 7 முறை மட்டுமல்ல 70 முறை மன்னிக்கலாம் என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பானவர்களே, மன்னிப்பு எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே நாம் காணப்படுகின்ற போது இந்த பண்பு நாம் அநேகரை நண்பர்களாக மாற்றி விடுகின்றது, பிரிவினைகளை அகற்றி விடுகின்றதாய் காணப்படுகின்றது, ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றதாய் காணப்படுகின்றது. நம்முடைய உற்றார் உறவினர்களிடத்தில், நம்முடைய சகோதரர்களிடத்தில், நம்முடைய குடும்பத்தில், திருச்சபைகளில், சமூகத்தில் ஒரு ஒற்றுமையின் பண்பு காணப்படுகின்றது. ஒரு சமயம் ஆர்மீனியா துருக்கி படைகளுக்கிடையே போர் நடைபெற்றது. அந்த போரிலே ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் காணப்படுகின்றார்கள். அப்போது இந்த துருக்கி நாட்டு படை வீரரில் ஒருவர் இந்த சகோதரனை தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு கொல்லுகின்றார். இதை தன்னுடைய கண்களால் காணுகின்றார் அந்த சகோதரி. இந்த சகோதரியானவள் வளர்ந்து ஆர்மீனிய படையின் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் இந்த துருக்கி படை வீரர் காயமுற்றவராய் தன்னுடைய உயிருக்கு போராடுகிற சூழ்நிலையிலே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைக்கப்பட்டார். அவரை எதிர்கொண்ட இந்த ஆர்மீனிய பெண்மணி அவரை பார்க்கின்றார். சற்று நேரத்திலே அடையாளம் கண்டு கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த படை வீரர் தான் என்னுடைய சகோதரரை சுட்டு கொன்றார். இப்பொழுது அவருடைய மனம் இரண்டாக காணப்படுகின்றது. ஒன்று,
பழிவாங்கக்கூடிய நல்ல ஒரு தருணமாய் காணப்படுகின்றது. இன்னொரு மனம், இல்லை, ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்தாரே, எல்லாரையும் மன்னித்தாரே, அந்த பண்பை நான் பெற்றவளாக காணப்பட வேண்டுமா என்று சொல்லி இப்பொழுது அவளுடைய மனசு மன்னிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கின்றதாய் காணப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கூறிய மன்னிப்பு என்கிறதான அந்த வார்த்தையை பின்பற்றியவளாய் அந்த கொடிய சூழ்நிலையில் வேதனையின் மத்தியிலே காணப்பட்ட அந்த படை வீரருக்கு மிகவும் சிறப்பான முறையிலே அவள் சிகிச்சை அளித்தாளாம். அது அவர் அந்த சிகிச்சையிலே ஒரு சிறிய தவறு இருந்தால் கூட அவருடைய உயிர் போகக்கூடிய நிலைமையிலே அவர் அழைக்கப்பட்டு வந்திருந்தார். ஆனால் இந்த பெண்மணி என்ன செய்கிறார்? அவரை அன்போடு நேசித்து அவருக்கு வேண்டிய எல்லா மருத்துவ உதவிகளையும் செய்து அவரை சுகமாக காப்பாற்றினாராம். அவர் சுகம் பெற்றவராக இந்த நர்ஸை சந்திக்கின்ற போது இவள் சொல்லுகின்றாளாம், நான் யார் என்று அடையாளம் காண முடிகிறதா என்று சொல்லி. அப்பொழுது அந்த படை வீரர் சொன்னாராம், இல்லை, நான் அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்லி. அப்போது இந்த பெண்மணி தன்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட அந்த காரியத்தை இந்த படை வீரரிடம் சொன்னாராம். அந்த படை வீரரும் மன்னிப்பு கேட்கின்றார். அன்பானவர்களே, அந்த பெண்மணியின் உள்ளம் ஆண்டவர் விரும்புகின்ற மன்னிப்பு வழங்குகின்ற ஒரு இருதயமாக காணப்பட்டபடியினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொண்ட ஒரு பெண்ணாக காணப்பட்டபடியினால அந்த படை வீரரை மன்னித்து அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதாக காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே கற்றுத்தந்த இந்த மன்னிப்பு என்கிறதான நல்ல பண்பினை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நற்சாட்சிகளாக சமூகத்தில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களாக நாம் ஆண்டவர் விரும்புகிற நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுவோம், மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்குவோம், நற்சாட்சி பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக மீட்பருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான தூய திருப்பேரில் காணொளி காட்சி வாயிலாக புனித வெள்ளி மும்மணி நேர தியான தொழுகையிலே பங்கு பெறுகின்ற இறை மக்கள் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான தூய திருப்பேரில் அன்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மானிட மக்களை மீட்பதற்காக அவர் கூறிய வார்த்தைகளில் இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக அமர்ந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, நீர் சிலுவையில் மொழிந்த இரண்டாவது திருவார்த்தையை தியானிப்பதற்காக நாங்கள் முற்படுகின்றோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு லீதியாளினுடைய உள்ளத்தை போல திறந்த உள்ளத்தை தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருசிலுவையில் மானிடத்தின் பாவத்தினை தன்னகத்தே ஏற்றுக்கொண்டவர்களாய் அநீதியாளர்களுடைய உண்மையற்ற தீர்ப்பால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்து தன்னுடைய அருகாமையிலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் குற்றவாளிகளில் ஒருவருக்கு அவர் தன்னிடத்திலே பங்கு பெறுகின்ற ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கின்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்கின்ற ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு இறை வார்த்தையை அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். மன்னிப்பில் மலர்ந்து மீட்பில் தலை தோங்கும் தெய்வீக அன்பின் வெளிப்பாடே இந்த இரண்டாம் திருவார்த்தை. அவமரியாதையும் அலட்சியப்படுத்தப்பட்ட நிலையும் திருசிலுவையின் அடியில் ஒலித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தன்னிரகற்ற தயாளத்துவத்தினால் திருசிலுவையில் வலிகளையும் வருத்தங்களையும் மறந்து அவர் வாழ்வு
வழங்குகின்றவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த திருச்சிலுவையில் திருமைந்தருடைய அருகாமையில் அறையப்பட்டிருக்கும் இந்த 2 குற்றவாளிகள் யார் என்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அநேக கேள்விகள் இதற்கு பதில் தரப்பட்டிருந்தாலும் அதன் தொகுப்பு அடிப்படையில் இவர்கள் யூத புரட்சியாளர்கள் என்று நாம் இவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படியெனில் ரோம ஆட்சியாளர்களின் கட்டுப்படுத்த முடியா அதிகாரத்தினால் அழுத்தப்பட்ட மக்களின் உணர்ச்சிகளையும் அறிந்து அவர்களினுடைய விடுதலைக்காக போராடிய யூதர்களுடைய கொரில்லா என்கின்ற ஒரு படையிலே தங்களை சேர்த்து கொண்டவர்களே இந்த 2 குற்றவாளிகளும். வன்முறையே தீர்வு என தவறான சிந்தையால் தடம் புரண்டு போனவர்கள், வெறுப்பையும் கோபத்தையும் வெறியாக கொண்டு தங்களை தாங்களே அழித்து கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் ரோம ஆட்சியாளர்களின் கொடிய தண்டனையாகிய சிலுவையிலே அவர்கள் அறையப்பட்டுள்ளார்கள். இந்த இருவரில் ஒருவரோ ஆன்மா சார்ந்த மீட்புக்குரியவைகளை ஆய்ந்தறியும் வழிமுறைகளுக்குள் அவர் இணைத்து கொள்கிறார். ஆனால் மற்றொருவரோ ஆண்டவரை இகழ்ந்து இந்த பரதீசினுடைய வாழ்வை விரும்பாமல் அந்த இடத்திலே ஆண்டவரை வருத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த ஒப்புரவாகிய கள்வருடைய வாழ்வின் மூலமாக நாம் இன்றைக்கு 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவது, ஒப்புரவாகிய கள்வர் அறிக்கையிட்டு அங்கீகாரம் பெற்றவராக இருக்கின்றார். அறிக்கையிட்டு அங்கீகாரம் பெற்றார். சிலுவை மரணம் அது மிகவும் கொடிதானது மட்டுமன்று அது உருக்குலைய செய்கிற ஒன்றாகவும் காணப்படுகிறது. ஆகவே வலிகளை தாங்குகின்ற வலிமை இழந்து விடும் நிலையில் உறுதி இழந்து உணர்வுகளுக்குள் அழுத்தப்பட்டு உணர்ச்சியை பல நிலைகளிலிருந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் வெளிப்படுத்துவார்கள். அவ்வாறு தான் ஒருவர் சொல்லுகின்றார், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்து கொள் என்கின்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். சிலுவையினுடைய வலியை பொறுத்து கொள்ள முடியாதவாறு நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்து கொள் என்று சொல்லுகின்றார். ஆனால் மற்றொருவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சிலுவையில் அறையப்பட்ட திருமைந்தரின் அன்பினாலே அவர் அகத்தெளிவு பெற்றவராய் பழித்துரைத்தவரை கண்டிக்கின்றவராக இருக்கின்றார். சிலுவையை அறிவுரையின் திருப்பீடமாக மாற்றுகின்றார். லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ என்று சொல்லி ஆண்டவரை இகழ்ந்த கள்வனை பார்த்து அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். பாவத்தின் அழிவையும் இழப்பையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் உணர்ந்த நிலையிலே அவர் அறிக்கையிடுகின்றவராக இருக்கின்றார். சொல்லுகிறார், பாருங்கள், இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் நீ பயப்படுகிறதில்லையா என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நற்சான்று கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். பாவத்தினுடைய அழிவை உணர்ந்து கொண்டு கஷ்டத்தையும் துயரத்தையும் உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகின்றார். ஆண்டவர் எந்த ஒரு பாவியையும் தள்ளாத மனிதர். தவறுகளையும் தடம் புரண்ட நீதிகளையும் ஒப்புக்கொள்ளுதலே உண்மையான ஒரு மனமாற்றத்துக்குரிய வழி என்று சொல்லி நாம் 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த கள்வனும் உண்மையாய் மனம் திரும்பி மன்னிப்பினை பெற்றுக்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றார். உண்மையாக மனம் திரும்புகிற மனிதர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2வது திருவார்த்தை உண்மையாய் மனம் திரும்பிய கள்வனை ஏற்றுக்கொள்ளுகின்றதாக இருக்கின்றது. ஆகவே அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரதீசிலே பங்கு வருகின்ற அங்கீகாரம் பெற்றவராக இருக்கின்றார். 2வதாக அபயமிட்டு அருகில் அமர்ந்தவராக இருக்கின்றார். அபயமிட்டு அருகில் அமர்ந்தவராக இருக்கின்றார். உடலின் வலி ஒருபுறம் அழுத்தி கொண்டிருக்கின்ற நிலையிலும்
தன்னுடைய ஆன்மா அழிந்துவிடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டவராக இயேசுவே என உரிமையுடன் அவர் அபயக்குரல் எழுப்புகின்றார். அச்சத்துக்குள்ளாகிய மனப்பான்மையிலிருந்து இப்போது உரிமை பேற்றுக்குரிய உறவு வேண்டி உள்ளமுடைந்து அவர் விண்ணப்பித்தவராக இருக்கின்றார். என்னை நினைவிற்கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் குறித்து சொல்லுகின்ற பொழுது லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகின்றார். குற்றங்களை உணர்ந்து மனந்திருந்தி மன்னிப்பு வேண்டும், எவரையும் தள்ளிவிடக்கூடாது என்கின்ற ஒரு கடவுளுடைய இரக்கம் இந்த 2 கள்வரில் ஒருவராகிய மனிதரிடத்திலே அவர் காட்டுகின்றவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த 43வது வசனத்திலே அவர் அதை அங்கீகாரப்படுத்துகின்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. இவரது இந்த செயல் வியப்புக்குரியதாகவே இருந்தது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று குருக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியவே இல்லை. குருக்கள் இவர்தான் மேசியா என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கள்வன், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் மனிதருடைய பாவத்தை மீட்பதற்காக பிறந்த மேசியா என உணர்ந்து கொண்டவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இவர் வழியாக மீட்பு என்பதை அவர் அறிந்து கொண்டு அபய குரலோடு அருகிலே அமர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் மன்னிப்பிற்காக மனம் வருந்துகின்றவராக இருக்கின்றார். தங்களுடைய வாழ்க்கையிலே ரோம அரசுக்கு எதிராக பல குற்றங்களை செய்து அந்த இடத்திலும் தன்னை உணர்ந்து கொண்டவராக, தன் நிலையை உணர்ந்து, ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பிற்காக மன்றாடினவராக இருக்கின்றான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பல நிலைகளிலே நாம் செய்த தவறுகளை மறைப்பதற்காகவே நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். என்னிலே தவறு இல்லை என்பதை நிலைப்படுத்தவே பல பொய் சாட்சிகளை நாம் ஏற்படுத்துகின்றோம். ஆனால் இந்த கள்வர்களில் ஒருவரோ தன்னை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றான். தன் நிலையை உணர்ந்து கொண்டு, அடியேனே உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தருளும் என்று மன்றாடுகின்றான். ஊதாரி மைந்தன் ஊமையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அதன் தகப்பனிடத்திலே திரும்பி வருகின்ற பொழுது என்னை உருவாக்கும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் தகப்பனிடத்திலே மன்றாடுகிறான். தந்தையும் அவனை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாக பல பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை வழங்குகின்றவராக இருக்கின்றார். உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற எல்லா மக்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி பரதீசிலே பங்கு வருகின்ற வாய்ப்பினை வழங்குகின்றார். அன்பானவர்களை, இந்த 2வது திருவார்த்தையை நம்முடைய தியானத்திலே நாம் கொள்ளுவோம். இந்த திருவார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த முயல்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தையினூடாய் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன். தன் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் சிலுவையில் ஒப்படைத்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலுவை மொழிகளை தியானிப்பதற்கு முன் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம் திருமகனின் வார்த்தைகளை தியானிப்பதற்காக நீ தந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். இவ்வேளையிலும் உம் திருமகனின் வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அதன் அன்பின் ஆழத்தை நாங்கள் உணரவும் எங்களுக்கு கிருபை புரியும். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். மிப்ப பத ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சிலுவையுகளோ 3. கொல்கதா இடம் உயரமான மேடு. கள்வர்களின் மத்தியில் இயேசு கிறிஸ்து நிற்கின்றார். சிலுவையின் பாதத்தருகே மக்களின் அழுகுரல்கள். இவற்றின் நடுவே ஒலிக்கின்றது பரமனின் வார்த்தை, ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீடனே, அதோ உன் தாய்.
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனங்கள் கூறுகின்றது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இச்சொற்கள் கிறிஸ்துவின் பாசமிகுந்த மனநிலையையும் தனது தாயின் மீது கொண்ட அக்கறையான மனநிலையையும் காட்டுகின்றன. அவர் தனது தாயை யூத முறையின்படி தகுந்த இடத்தில் பராமரிக்கின்றார். இன்று பல கிறிஸ்தவர்களும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு சுய திருப்திக்காரர்களாக தங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டி கொண்டு திரிகின்றனர். இவ்வேளையில் இயேசு கிறிஸ்து தனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை வலியுறுத்துகின்றார். அன்பின் மிகுதியினால் இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 3வது வார்த்தையினை 3 தலையங்கங்களில் சிந்திக்கலாம். முதலாவதாக, கற்பனைகளின்படி இயேசு கிறிஸ்து தனது தாயை பராமரிக்கின்றார். பற்றற்ற ஜீவியத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது மரண வேளையிலும் தனது தாயை பராமரிக்க வேண்டும் என்பதனை காட்டுகின்றார். எனினும் அனைவரும் அறியும்படி இது செய்வதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியங்களை கைக்கொள்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்கினர். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று 10 கற்பனைகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தன் தகப்பனையும் தன் தாயையும் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த மக்கள் பெற்றோரை நோக்கி, உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதாகிலும் உண்டா? அதை குர்பான் எனும் காணிக்கையினால் கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் தங்கள் கடமை முடிந்ததென்று எண்ணினர். பெற்றோருக்கு எந்த உதவியும் செய்யாமல் பாரம்பரியத்தை கைக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை அம்மக்கள் அவமாக்கினர். இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை உடைத்து எறிந்து தனது தாயை பராமரிக்கும் விதமாக, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்கின்றார் ஆண்டவர். அவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து விட்டு செல்கின்றார். அவர் சொல்கிறவராய் மாத்திரம் இராமல் செய்தும் காண்பிக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம் கூறுகின்றது, இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். நாமும் நம்முடைய பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்பதனை இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் காண்பிக்கின்றார். குடும்ப சூழ்நிலை காரணமாக நாம் சேர்ந்திருந்தாலும் தனித்திருந்தாலும் நமது பெற்றோரை பராமரிக்க வேண்டும். அருகில் இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உதவியினை நாம் செய்ய வேண்டும். வசதி இருந்தாலும் இராவிட்டாலும் அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஏனெனில் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அந்த கற்பனைகளை கை கொண்டவராய் நம்மையும் கை கொள்வதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். இரண்டாவதாக, இறைமகன் இயேசுநாதர் கரிசனை நிறைந்தவராய் காணப்படுகின்றார். பெருமையாய் காணப்பட்ட பாறையின் மீது தேவன் கொண்ட கரிசனை உயிர்களை கொண்டு வர செய்கின்றது. நோவாவின் பக்தியின் மீது கொண்ட கரிசனை அவனையும் அவன் குடும்பத்தையும் பேழையில் காப்பாற்ற வழி செய்கின்றது. பறவைகள் மீது கொண்ட கரிசனையினால் தேவன் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். தாயின் மீது கொண்ட கரிசனை அவருக்கு ஒரு மகனை கொடுக்கின்றது. தனக்கு அன்பாயிருந்த சீடன் மீது கொண்ட கரிசனை அவருக்கு ஒரு தாயை கொடுக்கின்றது. நம் மீது கொண்ட கரிசனையினாலும் நம் பாவங்கள் மீது கொண்ட அக்கறையினாலும் நமக்காக ஓர் உயிரின்று சிலுவையில் பலியாகுகின்றது. பெற்றெடுத்த தாயின் மீது கரிசனை நிறைந்தவராய் காணப்படுகின்றார். தனக்கு அன்பாயிருந்த சீடனை சகோதரனைப் போல பாவித்து கரிசனை நிறைந்தவராய் காணப்படுகின்றார். தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஒளியின் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்து
அனைவரையும் சகோதரரைப் போல பாவித்து அவர்களுக்கு ஒரு உறவை கொடுக்கின்றார். அவர்களிடம் கரிசனை நிறைந்தவராய் காணப்படுகின்றார். நாமும் நம்மிடையே உள்ளவர்களிடம் கரிசனை நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம் பெற்றோர் மீதும் நம் சகோதரர் மீதும் நம்மிடையே காணப்படுகின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மீதும் கரிசனை நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக புது வாழ்வை கொடுக்கின்றார். வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போன ஓர் உறவுக்கு ஒரு புதிய உறவை கொடுக்கின்றார். அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார். இவர்கள் இவ்விருவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து புது வாழ்வை கொடுக்க காரணம் என்ன? அதுதான் அன்பு, மரியாளின் தியாக அன்பு. அக்காலகட்டத்தில் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பவதியானால் அவர்களை கல்லெறிந்து கொல்லுவார்கள். தன் உயிர் மீது பயம் இருந்தும் இறை சித்தம் நிறைவேற வேண்டும் என்ற காரணத்திற்காக மரியாள் தன்னை அர்ப்பணிக்கின்றார். அந்த தியாக அன்பு இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போதே அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க தூண்டுகின்றது. தனக்கு அன்பாயிருந்த சீடனுக்கும் புது வாழ்வை கொடுக்க காரணம் என்ன? அதுவும் அன்புதான். மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுருவும் அங்கே இல்லை. அவரோடே கூட நாமும் மரிக்கும்படி யூதேயாவுக்கு போவோம் என்று சொன்ன தோமாவும் அங்கே இல்லை. மனிதர்களை பிடிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அங்கே இல்லை. மறுரூப மலையில் இயேசுவோடு இருக்க ஆசைப்பட்டவர்களும் அங்கே இல்லை. ரோம அரசாட்சிக்கு பயந்து அனைவரும் ஒளிந்து விட்டனர். ஆனாலும் அங்கே தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே தான் சீடன் என்ற கம்பீரத்தோടെ வந்து நிற்கின்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்த சீடன். அதற்கு காரணமும் அன்புதான். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம் கூறுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த சீடனானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பூரண அன்புடையவராய் காணப்படுகின்றார். அந்த அன்பு அவருக்கு புது வாழ்வை கொடுக்க முற்படுகின்றது. மரியாளின் தியாக அன்பு அவருக்கு ஒரு மகனை கொடுக்கின்றது. இந்த சீடனின் பயமற்ற பூரண அன்பு அவருக்கு ஒரு தாயை கொடுக்கின்றது. நாமும் கிறிஸ்துவில் அன்புடையவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய உள்ளவர்களிடமும் அன்புடையவர்களாய் காணப்பட வேண்டும். இறைவன் நம்மை அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடைய வாசம் பண்ணுவேன் என்று கூறி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் நம்முடைய பாவங்களை விட்டு பெற்றோருக்கு வேண்டிய கடமைகளையும் செய்து அவர்களை பராமரித்து அவர்களிடம் அன்புடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அழைக்கின்றார். நாமும் மனம் திரும்பி அன்புடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆதரித்து நடத்துவாராக. ஆமீன். கல்வாரியின் கருணையின் வழியாக கரையில்லாத வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிற இறையேசுவின் ஈடு இணையில்லாத திருப்பெயரிலே சிலுவை தியான மொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கல்வாரியிலே முதல் 3 திருமொழிகளையும் பிறர் வாழ்வடைவதற்காக பிறரை பார்த்து மொழிந்த இயேசு கிறிஸ்து தன்னிலையை உணர்ந்தவராக 4வது திருமொழிக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். முதல் 3 திருமொழியையும் தலை தவழ்ந்தவராக மக்களை பார்த்து உரைத்த ஆண்டவர் தன்னிலையை உணர்ந்து பரமனை பார்த்து இந்த 4வது திருமொழியை உரைக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 4ஆம் திருமொழி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கல்வாரியின் இத்தூய திருமொழியை மத்தேயு மற்றும் மார்க்கு நற்செய்தியாளர்கள் தங்கள் நற்செய்தி நூலிலே குறிப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 27:46 மற்றும் மார்க்கு 15:34 வசனங்களிலே 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறதாக இருக்கிறது. 3ஆம் மணி வேளையிலே சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவர். இதை மார்க் நற்செய்தியாளர் தன்னுடைய 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவ்வாறு 3ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிரோடு தொங்குகிறவராக இருக்கிறார். அதிலே 3 திருமொழிகளை முதல் 3 மணி நேரத்திலே உரைத்த ஆண்டவர்
அடுத்த 3 மணி வேளை நிறைவிலே அடுத்த திருமுலையை அங்கே உரைக்கிறவராக இருக்கிறார். இடைப்பட்ட 3 மணி நேரத்திலே எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே 6 மணி நேர சிலுவை பாடுகளின் மத்தியிலே வியாகுலமும் வேதனையும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த 4வது திருமொழியை உரைத்தவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 4ஆம் திருமொழி புரிந்து கொள்வதற்கு எப்போதுமே சற்று கடினமான ஒரு திருமொழி. இன்று மட்டுமல்ல, 5 சிலுவையின் அருகில் நின்றவர்கள் கூட இந்த 4வது திருமொழியை தவறாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்று பல சிந்தனைகள் இந்த 4வது திருமொழிக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை வைத்து கடவுள் இயேசுவை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லுகிற கேள்வி எழுக்கப்படுகிறது. நம் எண்ணத்திலே ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். கடவுள் மனிதனை கைவிடுவாரோ? இன்னும் ஒரு சிந்தனை எழுப்பப்படுகிறது. இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையேயான இடைவெளி, உறவு இடைவெளி அங்கே ஏற்படுத்துகிறது, அது கடவுளாலே ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்லி ஒரு சிந்தனையும் வைக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இறை மனித உறவுக்கு தடையாக அல்லது இறை மனித உறவை தடுக்கிறவர் ஆண்டவரா என்று சொல்லுகிற கேள்வியை நாம் எடுத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆயினும் இறை உதவியோடு இந்த 4வது திருமொழியை நாம் சிந்திக்க ஆயத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து வெளியிட்ட இந்த சத்தம், இந்த மகா குக்குரல் மனித வியாகுலத்தின் உச்சகட்டமாக இருக்கிறது. கிரேக்கர்களுடைய பார்வையிலே கடவுள் என்பவர் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர். கடவுளுக்கு உணர்வு என்பது கிடையாது. அவர் உணர்வு அல்லாதவராக, துன்பம் அல்லாதவராக காணப்படக்கூடியவர் தான் கடவுள் என்ற சிந்தனை கிரேக்கர்கள் மத்தியிலே இருந்தது. யூதர்களும் அவ்வாறே கடவுளை பார்த்தார்கள். கடவுள் என்பவர் ஒரு அரசரை போன்று உயர்ந்த நிலையிலே இருப்பவர், மக்களோடு உறவாடுகிறவர் அல்ல, அவர் உயர்வானவர் என்ற சிந்தனை யூதர்கள் மத்தியிலும் இருந்தது. இதற்கு அப்பாற்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்து புதியதொரு வெளிப்பாட்டை அங்கே உணர்த்துகிறார். தன்னை பாடுபடுகிற தாசனாக, மக்களோடு இணைந்து பாடுபடுகிறவராக தன்னை இங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை போன்று மனுஷனானார் என்பதன் முழுமை இங்கே இந்த 4வது திருமொழியின் வாயிலாக வெளிப்படுகிறதாக இருக்கிறது. சிலுவை பாடுகளின் உச்சத்திலே மனித பலவீனத்தின் அடிப்படையிலே மரண பயத்தால் பள்ளமாக தொனித்த அழுகுரலாக இந்த திருவார்த்தை இல்லாதபடி இயேசு கிறிஸ்து கடவுளிடத்திலே ஏறெடுக்கிற இறைவேண்டலாக இந்த திருமொழி வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இதை எபிரேயராக்கியோன் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற பொழுது, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மஞ்சாடி வேண்டினார் என்று சொல்லி எபிரேயனாக்கியோர் குறிப்பிடுகிறாராக இருக்கிறார். அவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் இந்த திருமொழி இறைவேண்டலின் வெளிப்பாடாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பொழுதிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 4வது திருமொழியாக மொழித்த இந்த இறைவேண்டல் உணர்த்தும் உண்மைகள் 2 நாம் சுருக்கமாக ஆராய அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இந்த இறைவேண்டல் இறை உறவை உறுதிப்படுத்தும் இறைவேண்டல், இறை உறவை உறுதிப்படுத்துகிற இறைவேண்டல். 7 திருமொழிகளிலே முதல், இடை மற்றும் கடை திருமொழிகள் இறைவேண்டல்களாக அமைகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது 1வது திருமொழி, 4வது திருமொழி மற்றும் கடைசி திருமொழி இறைவேண்டலாக அமைகிறதை நாம் பார்க்க முடிகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பயணத்திலே அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து என்று சொல்லி அலக்களிக்கப்பட்ட சூழலில் ஏற்பட்ட உடல் சோர்விலும் சிலுவையில் அறையப்பட்டதினால் உண்டான வேதனையிலும் கூட இயேசு கடவுளோடு உள்ள உறவை அவர் முறித்து போடவில்லை. அவர் அந்த உறவிலே உறுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். நோயாளிகள் பலரை தொட்டு சுகமளித்த அவருடைய கரங்கள் இப்பொழுது சிலுவை மரத்தோடு அடிக்கப்பட்டிருக்கிறது. நன்மையே செய்து சுற்றித்திருந்த அவரது கால்கள் இப்போது நடமாட முடியாதபடி சிலுவையோடு அறையப்பட்டிருக்கிறது. ஆயினும் அவர் இறை உறவை விடாதவராக, இறை உறவை முறித்து போடாதவராக, அந்த உறவிலே உறுதிப்படுத்துகிற வண்ணமாக இந்த இறைவேண்டலை ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். பழுதற்ற ஆடாக உலகில் வெளிப்பட்ட ஆண்டவர், நமக்காக பாவமாக்கப்பட்ட ஆண்டவர் இப்பொழுது பாவத்தின் சிலுவையை அங்கே சுமந்தவராக இருக்கிறார். கிறிஸ்து ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. அவர் பரிசுத்தராகவே இந்த உலகிலே வந்தார். ஆயினும் ஏசாயா 53:6 படி நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இணங்க இயேசு கிறிஸ்துவின் மீது பாவச்சுமை அங்கே சுமத்தப்படுகிறதாக இருக்கிறது. இந்த பாவச்சுமை இயேசுவின் மீது விழுந்த பொழுது
எத்தனை பயங்கரமானது இந்த சுமை என்கிற உணர்வை அவர் பெறுகிறார். மனுக்குலத்தின் பாவம் அதிக பயங்கரமானது என்று சொல்லுகிற உணர்வு இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறதாக இருக்கிறது. இச்சூழலிலே இயேசு தான் தனித்து விடப்பட்டதை உணர்கிறார். தான் தனித்து விடப்பட்ட நிலைமையை அவர் எண்ணி பார்க்கிறவராக இருக்கிறார். இறுதி வரை உம்மோடு இருப்போம் என்று சொன்ன சீடர்கள் இப்பொழுது அவரிடத்திலே இல்லை. அடையாளங்களை தேடி அற்புதங்களை தேடி அவர் பின் சென்ற மக்கள் கூட்டம் இப்போது அங்கு இல்லை. இந்த நிலைமையிலே யோவான் 14:9 இயேசு குறிப்பிட்டாரே, நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றவர். யோவான் 16:32 ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்றவர். மற்றவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் மனிதர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து தந்தையினிடத்திலே, இறைவே உம்முறவை என்னை விட்டு விலக்காதிரும் என்கிற வண்ணமாக இந்த 4வது திருமொழியை இறைவேண்டலின் திருமொழியாக ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மாறும் உலகிலே மனிதன் நம்மை விட்டு கைவிடலாம், மாறும் உலகிலே மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லலாம், கைவிடலாம். ஆனாலும் இறைவன் என்றும் கைவிடாதவராக நம்மோடு உடன் இருக்கிறார். இறை மனித உறவை பிரிப்பது இறைவன் அல்ல, இறை மனித உறவை பிரிப்பது பாவமாகவே காணப்படுகிறது. இறைவன் எப்போதும் பாவியை கைவிடுகிறவர் அல்ல, இறைவன் பாவியை வெறுக்கிறவர் அல்ல, அவர் பாவத்தையே வெறுக்கிறவராக இருக்கிறார். இறை உறவுக்காக இயங்கும் நாம், இறை உறவிலே என்னை இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு இருக்கிற நாம் பாவ வழிகளை விட்டு இறைவனை வேண்டுகிற பொழுது அவர் நம்முடைய பாவ சுமைகளிலிருந்து நம்மை விடுவித்து தம்முடைய உறவால் நிரப்புகிறவராக இருக்கிறார். 4வது திருமொழி உணர்த்துகின்ற முதலாவது கருத்து, இயேசு கிறிஸ்து இறை உறுதியை உறுதிப்படுத்தும் இறைவேண்டலாக முன்வைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது இறை பச்சுறுதியில் வளரச் செய்யும் இறைவேண்டல். இறை பச்சுறுதியில் வளரச் செய்யும் இறைவேண்டல். இந்த திருமொழியை நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் 22:1 வசனத்தின் மையமாக இயேசு கிறிஸ்து இந்த திருமொழியை அவர் உரைக்கிறவராக இருக்கிறார். 22வது சங்கீதம் ஒரு புலம்பல் பாடலாக இடம்பெறுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். புலம்பல் பாடல்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அது துன்ப நிலையிலிருந்து எழுப்பப்படும் ஏக்கதுனியுடன் அதனுடைய தொடக்க வரிகள் இடம்பெறும். பிற்பாடு தன்னுடைய கைவிடப்பட்ட நிலையை உணர்ந்த ஆசிரியர் அதை விவரிக்கும் பகுதியை அவர் நடுப்பகுதியிலே குறிப்பிடுவார். ஆனால் இறுதியிலே அந்த புலம்பல் பகுதியை அவர் முடிக்கிற பொழுது கடவுள் தங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே கை கொடுத்ததை உணர்த்தும் வகையிலே நல்ல செய்தியுடன் அந்த புலம்பல் பாடலை அவர் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். அந்த வகையிலே இந்த 22ஆம் சங்கீதமும் அந்த அமைப்பிலே எழுதப்படுகிறதாக இருக்கிறது. அந்த 22வது சங்கீதத்தின் அடிகளை இயேசு கிறிஸ்து இங்கே நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். யூதர்கள் தங்கள் வாழ்வில் துன்ப சூழலிலே ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவிலே நம்பிக்கை உடையவர்களாக இந்த 22வது சங்கீதத்தை பாடி ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த முறைமையிலே இயேசுவும் தமது வாழ்வின் மரண வேளையிலே தந்தையோம் கடவுளோடு கொண்டுள்ள நம்பிக்கையிலே எழுப்பிய இறைவேண்டலே தூய திருமொழியாக அமைகிறது. சங்கீதம் 22:7-8 வசனங்களிலே நாம் படிக்கிற பொழுது, என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்வார்கள், உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்று சொல்லுகிற அடிகளை சங்கீதாக்கியோன் அங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை காட்சியின் அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகள் அங்கே 22வது சங்கீதத்திலும் நிகழ்கிறதாக இருக்கிறது. இதே பகுதி மத்திய 27வது அதிகாரம் 39வது வசனம் முதல் 44வது வசனம் வரை அங்கே குறிப்பிடப்படுகிறதை நம்மால் காண முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே வழியாய் நடந்து போகிறவர்கள், அங்கே நிற்கிற போர்ச்சவர்கள் இயேசுவை ஏளனம் செய்கிறார்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளாக கட்டுவேன் என்று இவர் சொன்னாரே, தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரே, அப்படியானால் இவர் தாளை இறங்கி வரட்டும் என்று சொல்லுகிற தூஷண வார்த்தைகள் அங்கே இயேசு கிறிஸ்துவின் மீது பொழியப்படுகிறது. இப்படியான நெருக்கடியின் சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவராக, அந்த நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிற வண்ணமாக தூய திருமொழியை அங்கே பொழிகிறவராக இருக்கிறார். பயங்கர நெருக்கடியிலும் கடவுளை விடாது பற்றி பிடித்துக் கொள்ளும் ஒருவரது நம்பிக்கை அறிக்கையாக இந்த திருமொழி உரைக்கப்படுகிறதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கூக்குரல் ஒடுக்கப்பட்டோரின் கூக்குரலாக ஒலிக்கிறது. இயேசு மக்களின் துன்பங்களோடு தம்மை ஒன்றுபடுத்தி ஒடுக்கப்பட்டோரோடு தன்னை இணைத்து கொண்டு இந்த வேண்டுதலை இங்கே ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். கைவிடப்பட்ட சூழலிலும் கை கொடுக்கும் ஆண்டவர் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கைவிடப்படுகிற சூழ்நிலையிலும் நம்மை கரம் பிடித்து
தூக்கி எடுக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. துன்பச் சூழலிலே இறை நம்பிக்கை நம்மை விடுவிக்கிறதாக இருக்கிறது. ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கர் வழியாக உரைக்கிற வார்த்தை, நொடி பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற திருவார்த்தையை வாக்குறுதியாக நமக்கு அளிக்கிறார். இறை வாக்குறுதியை சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் நமக்குள்ளாக இருக்கிறது. இறை வாக்குறுதியை சொந்தமாக்க இறை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று சொல்கிற சிந்தனை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச போராட்டம். அதில் கலக்கமும் ஒரு அங்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கே கலக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் மனிதன் அதற்கு விதிவிலக்கல்ல, ஏன் திருச்சபையும் அதற்கு விதிவிலக்கல்ல. எனவே கலக்கத்தை கண்டு துவண்டு போகாது, கைவிடப்பட்ட சூழலிலே கை கொடுக்கும் கடவுளின் அன்பை புரிந்து கொண்டு இறைவேண்டலில் நிலைத்திருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய துன்பச் சூழலிலும் இறைவனோடு கொண்டுள்ள உறவை உறுதிப்படுத்தினது போன்று, இறை பற்றுறுதியை பெருக செய்தது போன்று நாமும் இறை உறுதியில் உறுதியாக இருந்து இறை நம்பிக்கையில் வளருவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக வாழ்வு தருவாராக. ஆமேன். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது திருவார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி யோவான் 19வது அதிகாரம் 28 மற்றும் 29வது திருவார்த்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏசப்பா, இப்பொழுதும் நாங்கள் நீர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, அடியேனே உமது சிலுவையின் நிழலிலே மறைத்து நீர் வெளிப்படுங்க. தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? காடி நிறைந்த பாத்திரம், அதாவது காடி கொடுக்கப்பட்டது. திருமறையில் நாம் பார்க்கும்போது மார்க்கு மற்றும் யோவான் ஆகியோர் குறிப்பிடும் காடிக்கும் மத்தேயு நூல் ஆசிரியர் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் குறிப்பிடும் கசப்பு கலந்த காடிக்கும் வேறுபாடு இருக்கிறது. அது என்னவென்றால், கசப்பு கலந்த காடி மயக்கத்தை ஒருவருக்கு தரும். ஒருவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரின் வேதனையை குறைக்கும். ஆனால் காடி என்பது ஒருவரின் நாவறட்சியை தணிக்க உதவுகின்ற ஒரு பானமாகும். இயேசு கிறிஸ்துவோ கசப்பு கலந்த காடியை மறுத்தார். இந்த காடியின் விளக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் தாகத்தின் இயல்பை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள இயல்கிறது. சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவரை தாங்கிக் கொண்டிருந்தது வெறும் 3 ஆணிகள் மட்டுமே. அந்நாட்களில் பெரும் குற்றம் செய்தவர்கள், அதாவது பெரும் தவறு செய்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கப்படும் தண்டனை தான் சிலுவை மரணம். பெரும் தவறுகள் செய்து சிலுவையில் தொங்கியவர்கள் மத்தியில் ஒரு தவறு கூட செய்யாமல் நமக்காக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் தொங்கி தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். திருமறை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 3 மணி நேரம் கடும் வெயிலில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். கடந்த 12 மணி நேரங்களாக பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் தலை குனிவுகளையும் நம் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து சந்தித்து கொண்டிருந்தார். அதற்கு முன்பு கடவுள் தன்னை கைவிட்டதான அனுபவத்தையும் நம் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். ஆகவேதான் வறட்சியின் வேகம் அதிகரித்து விட்டது. அடக்க இயலாத தாகம் அவரை வாட்டிக்கொண்டது. நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. தாகத்தின் வேகத்தை தாங்க முடியாமல் நான் தாகமாயிருக்கிறேன் என்று இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து உண்மையை ஒப்புக்கொள்கின்றார். இயேசு கிறிஸ்து தனது பகைவர்களுக்காக பரிதபித்தார். மனம் திரும்ப முயன்ற கல்வனின் முயற்சியை முழுமையாக்கினார். தாயின் வாழ்க்கை பிரச்சனையை புரிந்து கொண்டார். கடவுள் தன்னை கைவிட்ட போது வேதனையின் தாக்கத்தில் இருந்தார். இப்பொழுதோ தாகத்தின் வாட்டத்தால்
தன் வேதனையை கூறுகின்றார். வாழ்க்கை என்பது இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டையும் கொண்டதுதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கை. வாழ்க்கையில் கலக்கம் ஏற்படும் போது தளர்ச்சியும், அத்தளர்ச்சியிலிருந்து விடுபட ஏதாவது தேவை என்ற தாகமும் நமக்கு ஏற்படும். வேலை செய்து களைத்து வந்த ஒரு தாய் தாகத்திற்கு தண்ணீர் பருகுகின்றார். அதுபோலவே கிறிஸ்துவின் தாக நிலையும் ஓர் நோக்கத்திற்காக செயல்பட்டதால் அது கலக்கமுற்ற நிலையில் வந்த தாகம் எனவே கூறலாம். இயேசு கிறிஸ்துவின் தாகத்தின் தன்மையை நாம் 2 தலைப்புகளில் சிந்திக்கலாம். முதலாவதாக, உடல் களைப்பால் ஏற்பட்ட தாகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொல்வதினாலே அவர் ஒரு மனித குமாரனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயல்கிறது. மனிதன் ஒவ்வொருவருக்கும் தாகம் எடுக்கும், பசி எடுக்கும். அதுபோலவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதராக பிறந்ததினால் இயல்பாகவே அவருக்கும் தாகம் எடுத்திருக்கும், பசி எடுத்திருக்கும். இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்கும்போது அவர் தேவனுடைய குமாரன். ஆனால் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதனாகவே மரியாளின் வயிற்றில் பிறந்தவர். அவர் பசியாய் இருந்திருக்கிறார், தாகத்தோடு இருந்திருக்கிறார். காற்றடித்து கடல் கொந்தளித்த போது படகுலி படுத்து நித்திரை செய்திருக்கிறார். அவர் அழுதிருக்கிறார், கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். லாசரு கல்லறையில் இருந்தபோது லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை இது வெளிப்படுத்துகிறது. அதனால் ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்படுகின்றது போலவே நம் இறைமந்தர் இயேசுவுக்கும் தாகம் ஏற்பட்டது. மேலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியன் போலவே அங்கு சென்று மரித்ததினாலே மது கலந்த திராட்சரசத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், வேதனைகளையும் பாடுகளையும் ஏற்ற மனுஷகுமாரன் வேதனையின் உச்சத்திலும் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரின் தாகத்தை தணிக்க நம் இனிமையான வாழ்வை அவருக்கு பரிசாக நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, மனுகுலத்தின் மேல் தனக்கிருந்த தாகம் கொண்ட மனப்பாங்கை தாகமாய் இருக்கிறேன் என்ற சொல் விளக்குகிறது. வேத வாக்கியம் நிறைவேறும் என்றதால் அவரது தாகம் மனுகுல மீட்பை பற்றியதாகவே இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களின் தேவையை உணர்ந்து செயல்பட்டார். இதனால் நிறைவு பெற்றவராக முழு மனித குலமும் நிறைவான வாழ்வை அடைய வேண்டும் என்ற விருப்புடையவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். எனவே தாகம் தீர்க்கப்படுதல் அவருடைய பணியை நிறைவேற்றுவதின் மூலமாகவே நிறைவு செய்ய முடியும். அதாவது இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நாம் செய்தால் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை நம்மால் தணிக்க இயலும். இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு ஒன்று மட்டுமே, உலகிலுள்ள மக்கள் அனைவரும் மீட்கப்படுவதுதான் இயேசுவின் முதல் தேவை. இயேசு தனது போதனையின் போது தன்னை விசுவாசிக்கிறவனின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று கூறினார். ஆனால் இன்றோ தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். அதாவது முழு உலகமும் மீட்கப்படும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை நம்மால் தணிக்க இயலும். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாமும் அவரை போன்று பிற மக்களை இயேசு கிறிஸ்துவின் வழியில் அழைத்து வர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. நாம் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேடினால் இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கும் அனைத்து காரியங்களும், நாம் விருப்பப்படுகிற அனைத்து காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இயேசு மனிதனாக தாகம் அடைந்தவராகவும் தனி மனிதன் மேலும் சமூகத்தின் மேலும் தாகம் கொண்டவராக தாகமாக இருக்கிறேன் என்கிறார். இதன் அடிப்படையில் மீட்கப்பட்ட தனி மனிதனும் திருச்சபையும் இம்மனநிலை கொண்டதாக அமைய இந்த வசனம் நமக்கு அறைகூவல் விடுக்கிறது.
திருச்சபை ஏற்படுத்தப்பட்டிருப்பது தொழுகைக்காக மட்டுமல்ல. நாம் தொழுகைக்காக மாத்திரம் திருச்சபையில் செல்லக்கூடாது. மாறாக அநேகரை மீட்பின் வாழ்வில் வழி நடத்தவும் அநேகரை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கொண்டு வரவும் தொழுகைக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் அநேகரை கிறிஸ்துவின் பாதையை அழைத்து வர வேண்டும். ஆனால் இதனை உணராமல் நாம் தொழுகையோடு மட்டும் நின்று விடுவோமானால் தொழுகை பயனற்ற செயலாக மாறிவிடும். நம் தொழுகையில் முழு மனதோடு ஆண்டவரை தேட வேண்டும். பிறரின் மேலும் நாம் அன்பு கூற வேண்டும். நாமும் முழு மனதோடு இறைவனை நாமும் சேவிக்க வேண்டும். பிறர் வாழ்வை மனதில் கொள்ளும் போதுதான் நம் தொழுகை வாழ்வும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். நாம் அனைவருக்கும் அன்னை தெரசாவை தெரியும். அன்னை தெரசா அம்மையார் நம் இந்திய தேசத்தில் அநேக தொழுநோயாளி பிள்ளைகளுக்கு உதவி செய்தவர். அவர் இதற்கு ஒரு முன்மாதிரியாக, இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தணித்ததற்கு ஒரு முன்மாதிரியாக, முன் அடையாளமாக அவர் திகழ்கிறார். எனவே அன்பானவர்களே, நாமும் நமது கசப்பான வாழ்வை இறைவனுக்கு கொடுக்காமல், இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னபோது கசப்பான காடியை அவருக்கு கொடுத்தனர். ஆனால் நாமும் அதுபோல கசப்பான வாழ்க்கையை அவருக்கு கொடுத்து அவரை இன்னமும் காயப்படுத்தாமல், அவரை இன்னமும் வேதனைப்படுத்தாமல் நமது இனிமையான வாழ்க்கை அவருக்கு கொடுத்தோமானால் இந்த உலகத்தில் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மை படைத்த இறைவனையும் நம்மால் மகிழ்விக்க முடியும். எனவே நமது இனிமையான வாழ்வை இறைவனுக்கு கொடுத்து அவரின் தாகத்தை தணிக்க நாம் ஒவ்வொருவரும் முன் வருவோம். இந்த வார்த்தைகளினால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சிலுவை மொழியை பேசும்படியாய் நல்ல வாய்ப்பினை தந்த பெட் மினிஸ்ட்ரீஸ் இயக்குனர் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இருந்த வண்ணமாக தலைவணங்கி ஜெபிப்போம். மானிட மக்களை மீட்க தன்னுயிரை இன்னுயிராய் சிலுவையில் ஈந்த நல்ல ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி திருநாளில் நீர் சிலுவையில் மொழிந்த திருவார்த்தைகளை சிந்திப்பதற்காக ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பினை எண்ணி உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். 5 வார்த்தைகளை சிந்தித்த நாங்கள் இப்பொழுது 6வது வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தி வரல வேண்டும் என்று சிலுவைநாதர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. அதற்கு ஆதாரமாக தரப்பட்ட திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பூமிதனை புல்லினால் உடுத்தியவர், ஆடை கட்டி எல்லாவற்றையும் அழகு பார்த்தவர், இப்பொழுது அங்கமெல்லாம் புண்களோடு உடலெல்லாம் உழுத நிலம் போல் ஆக்கப்பட்டவராய், உண்மை தெரியாத ஆணிகள் ஊமையாகி போனதால் இயேசு தனிமையில் சிலுவையில் தொங்குகின்றார். முள்முடியினாலே முடங்கி போன முகம், அற்புதங்கள் செய்த கரங்கள் ஆணிகளாலே அறைப்பட்டு ஒடுக்கப்படுகின்றது. ஓடி ஓடி நற்செய்தி அறிவித்த கால்களோ இப்பொழுது ஆணிகளாலே சிலுவையில் முடக்கப்படுகின்றது. உடைந்து போன இதயங்களை ஒன்று சேர்க்க வந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது தனிமையான சூழ்நிலைமையிலே பல்வேறு விதமான நெருக்கடிகளும் நிந்தனைகளும் துன்பங்களுக்கு மத்தியிலே சிலுவையிலே 7 வார்த்தைகளை மொழிகின்றார். 1வது வார்த்தையில் மன்னிப்பையும், 2வது வார்த்தையில் இரட்சிப்பையும், 3வது வார்த்தையில் உறவையும், 4வது வார்த்தையில் வியாகுலத்தையும், 5வது வார்த்தையிலே தாகத்தையும் வெளிப்படுத்தின இறைமைந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது 6வது வார்த்தையில் தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்புவிக்கும் விதமாய் முடிந்தது என்று சொல்லுகின்றார். முடிந்தது என்று சொல்லி ஒரு வெற்றியின் முழக்கமிடுவதை நம்மால் இந்த இடத்திலே கண்டு கொள்ள முடிகின்றது. வசனம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று முழக்கமிடுகின்றார் முடிவில்லாத இறைமைந்தன். ஏதோ ஒரு தோல்வியை தழுவினதற்கு பிற்பாடோ
அல்லது ஏதோ ஒரு விதத்திலே தோற்று போனதற்கு பிற்பாடோ சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அல்ல. இந்த உலகத்திலே தான் எதற்காக வந்தேனோ, இந்த உலகத்திலே தந்தை என்னை எதற்காய் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நான் இந்த இடத்திலே நிறைவு செய்தேன், அந்த நோக்கம் என்னுடைய வாழ்விலே நிறைவு பெற்றது என்பதை குறிப்பிடும் வண்ணமாய் இறைமைந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி வெற்றி முழக்கமிடுவதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த முடிந்தது இந்த வார்த்தையை கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கின்ற பொழுது டிட்டல்ஸ்டாய் என்று கிரேக்க மொழியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது எல்லா எதிரிகளின் மீதும் வெற்றி பெற்ற பின்பு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு எல்லாவற்றையும் நான் திருப்தியாக செய்தேன் என்று சொன்ன ஒருவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு ஆரவார துணியாக இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது இந்த முடிந்தது என்பது ஒரு முடிவும் அல்ல, அல்லது ஒரு தோல்வியும் அல்ல. இது ஒரு மகிமையின் தொடக்கமாக, அது நிலத்திலே ஊன்றப்பட்ட ஒரு விதையானது வீரியமிக்கதாய் செழித்து வளருவதைப் போல அந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒரு மகிமையின் தொடக்கமாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஜூலியஸ் சீசர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த அரசன் என்ன செய்தான் தெரியுமா? தாலமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசனை வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு கிளியோபட்ராவை அரசியாக அமர்த்திவிட்டு இப்பொழுது அவர் அந்த போரிலே பெற்ற வெற்றியை மகிழ்வோடு கூட இப்பொழுது ரோமாபுரிக்கு நேராக வந்து கொண்டிருக்கின்றார். ரோமாபுரிக்கு வருகின்ற பொழுது வருகின்ற வழியிலே பெண்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டின் மீது அவர் போர் தொடுக்கின்றார். போர் தொடுத்துவிட்டு அந்த போரிலே வெற்றி பெறுகின்றார். தான் பெண்டஸ் நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றதை ரோமாபுரி அமைச்சகத்துக்கு அறிவிக்கும் வண்ணமாக அவர் 3 வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஒன்று வின் விசி விடி. வின் விசி விடி என்று சொல்லப்படுகின்ற 3 வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகின்றார். இந்த 3 வார்த்தைகளும் தமிழிலே நாம் பார்க்கின்ற பொழுது வந்தேன், கண்டேன், வென்றேன். வந்தேன், கண்டேன், வென்றேன் என்று சொல்லி 3 வார்த்தைகளை ரோமாபுரி அமைச்சகத்திற்கு தான் வெற்றி பெற்றதன் விதமாக சொல்லுகின்றார். ஆனால் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவோ ஒரே ஒரு வார்த்தையிலே தான் முழுவதையும் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொல்லி, நான் இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை முடித்து விட்டேன் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் முடிந்தது என்று ஆரவார துணியோடு சொல்லுகின்றதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. லியோனார்ட் ரோவன்வில் என்று சொல்லப்படுகின்ற தேவ மனிதர் இந்த 6வது வார்த்தையை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இவ்வுலகிலே வாழ்ந்த மனிதர்களிலேயே ஒரு மனிதருக்குரிய தலை சிறந்த வார்த்தையாக, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் சொல்லாத ஒரு வார்த்தையாக இந்த முடிந்தது என்று சொல்லப்படுகின்ற 6வது வார்த்தை சொல்லப்படுகின்றதை அவர் சொல்வதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது 6வது நாளிலே தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார். படைத்துவிட்டு அவர் மகிழ்வோடு இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், நான் மிக நேர்த்தியாக இந்த உலகத்தை படைத்தேன் என்று சொல்லி, அதே போலவே இயேசு கிறிஸ்து தனக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட பணிவிடையை மிக சிறப்பாக தியாக எண்ணத்தோடு அவர் தியாகத்தின் பாதையிலே சென்று நிறைவேற்றிவிட்டு சொல்லுகின்றார், நான் இந்த உலகத்திலே எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை இந்த உலகத்திலே முடித்தேன் என்று சொல்லுகின்றார். நாம் ஒன்றை நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். முடிந்தது என்ற இந்த வார்த்தையானது ஒருவேளை சத்துருக்களின் வாயிலிருந்து வருவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து முந்திக் கொள்ளுகின்றார். ஒருவேளை எதிரிகள் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், அவனை பிடித்தோம், அவனை அடித்தோம், அவனை கொன்றோம், அவனுடைய கதை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி எதிரிகள் சொன்னால் அதனுடைய பொருள் வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னதன் அந்த பொருள் சற்று வித்தியாசமாக, சற்று மேன்மையுடையதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதையெல்லாம் நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது அவர் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. முதலாவது அவர் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று திருமறை சொல்லுகின்றது. யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 4வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து
அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்திலே சொல்வதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. அதே வசனமானது இப்பொழுது இந்த கல்வாரி சிலுவையிலே நிறைவு பெறுகின்றது. கல்வாரி சிலுவையிலே அவர் தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராய் காணப்படுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வு காலங்களிலே 33 ஆண்டு வாழ்விலே ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியை செய்ய ஆரம்பித்த நாட்களிலிருந்து பலவிதமான துன்பங்களும் பலவிதமான வேதனைகளும் பல நிலைகளிலே அவரை நெருக்கிக் கொண்டே வருகின்றது. ஆனாலும் அவர் தந்தையினுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். தந்தை எதை இந்த உலகத்திலே செய்வதற்காய் அவரை அனுப்பினாரோ அந்த தந்தையின் சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுகின்றவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார் என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வை குறைத்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த அளவிற்கு பெற்றோருடைய சித்தத்திற்கு அவர்கள் செவி சாய்க்கின்றார்கள், எந்த அளவிற்கு பெற்றோருடைய சித்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள் என்றால் பெரும்பான்மையான பிள்ளைகள் பெற்றோருடைய சித்தத்தை மறந்து தங்களுடைய மனம்போன போக்கிலே வாழ்கின்ற பிள்ளைகளாய் காணப்படுகின்றார்கள். இல்லங்களிலே இன்றும் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை. தங்களுடைய மனதிலே எதை நினைக்கின்றார்களோ அதையே செயல்படுத்துகின்ற பிள்ளைகளாய் பல நேரங்களிலே இருக்கின்றார்கள். ஆனால் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவோ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மிக தெளிவாக தன்னுடைய வாழ்விலே அவர் நிறைவேற்றுகின்றார். தந்தையினுடைய சித்தம், தந்தையினுடைய சித்தத்தை அவர் தெளிவாய் நிறைவேற்றி முடிக்கின்றார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் பெரும்பாலான இடங்களிலே அவருடைய ஊழிய பாதையிலே எல்லாவித சூழ்நிலைகளிலேயும் அவர் தான் எதற்காக இந்த உலகத்திலே வந்தேன், என்னுடைய கடமை என்ன, நான் எதை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லி தந்தை எதற்காக இந்த உலகத்திலே அவரை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். அந்த சித்தத்தின்படி அவர் வாழ்கின்றார். இப்பொழுது கொல்கதா கொடுமுடியிலே 3 ஆணிகளால் கடாவப்பட்ட நிலைமையிலே தலையிலே முள்முடியும் உடலெல்லாம் பல நிலைகளிலே வேதனைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைமையிலேயும் அருளாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையினுடைய சித்தம் அந்த இடத்திலே நிறைவேற்றி முடிக்கின்றார். அந்த இடத்திலே அவர் தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த காரணத்தினாலே இந்த உலகத்திலே நான் எதற்காய் வந்தேனோ அந்த நோக்கத்தை இந்த உலகத்திலே நான் நிறைவேற்றி முடித்த காரணத்தினாலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவையிலே அத்தனை விதமான வேதனைகளுக்கு நடுவிலே நின்று கொண்டு அவர் வெற்றி முழக்கமிடுவதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. என கேட்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ நிலைகளிலே புனித வெள்ளியை ஆசரித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தந்தையினுடைய சித்தம், நம்முடைய பெற்றோருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாய் ஆண்டவருடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகின்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்வின் நோக்கங்களை நிறைவேற்றி முடிக்கின்றார். வாழ்வின் நோக்கங்களை நிறைவேற்றி முடிக்கின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தியின் நூல் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் என்று திருமறை சொல்லுகின்றது. லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 4வது அதிகாரம் 18, 19 இறை வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று திருவசனம் நமக்கு சொல்லுகின்றது. தன்னுடைய வாழ்விலே கொடுக்கப்பட்ட நோக்கங்களை அவர் அறிந்து அவர் எல்லா நோக்கங்களையும் மிகச் சிறப்பாக நிறைவேற்றி முடித்தார். எனவே சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தேன் என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கமிடுவதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. ஒவ்வொருடைய வாழ்விலேயும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான பணி பொறுப்புகளாகவோ அல்லது பல்வேறு விதமான நோக்கங்களை நம்முடைய வாழ்விலே தந்திருக்கின்றார். அந்த நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற வண்ணமாய் நம்முடைய வாழ்வானது காணப்பட வேண்டும். வாழ்விலே சில நேரங்களிலே பாடுகள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த நோக்கங்கள் நிறைவேற தவறுகின்ற பொழுது பல நிலைகளிலே பெரியவர்களும் சரி, சின்னஞ்சிறு பிள்ளைகளும் சரி, வாலிபர்களும் சரி தங்களுடைய வாழ்வை தவறான வழிகளிலே முடித்துக் கொள்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். வாழ்விலே துன்பத்துய
துயரங்கள் அண்டி நெருங்குகின்ற பொழுது அவர்கள் எப்படியோ என்னுடைய வாழ்க்கையிலே நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத ரீதியிலே என்னுடைய வாழ்க்கை காணப்படுகின்றது. எனவே இந்த வாழ்வினை நான் முடித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி பல்வேறு சூழ்நிலைமைகளிலே இந்த உலகத்திலே சமுதாயத்திலே நடைபெறுவதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வானது தந்தை எதற்காக இந்த உலகத்திலே அனுப்பினாரோ அவருடைய வாழ்வின் நோக்கங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதோ அந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகின்றவராய் அந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துவிட்டு எல்லாவற்றையும் முடித்தேன் என்று சொல்லி முடிந்தது என்று சிலுவையிலே அவர் ஒரு வெற்றியின் வார்த்தையை சொல்லுகின்றதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வு நம்ம எல்லாருக்கும் திருமறையினூடாய் நன்றாக தெரிந்திருக்கும். வாழ்விலே பல்வேறு விதமான நிந்தனைகளும் பல்வேறு விதமான அவமானங்களும் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் சீசர்களாலேயும் அவரை பின்பற்றின மக்களாலேயும் அன்று காணப்பட்ட அந்த அரசாங்கத்தினாலேயும் காணப்படுகின்றது. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தந்தை என்னை எதற்காக இந்த உலகத்திலே அனுப்பினாரோ என்னுடைய வாழ்வின் நோக்கம் எதுவாக இருந்ததோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உத்வேகத்தோடு எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றதை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. டிஎல் மூடி என்று சொல்லப்படுகின்ற தேவ மனிதரை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலக பிரசித்தி பெற்ற ஒரு மிகச்சிறந்த பிரசங்கியாளராக காணப்படுகின்றார். ஒருமுறை அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? தான் பெற்ற தன்னுடைய மகனை சந்திப்பதற்காய் அவர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கப்பல் நடுக்கடலிலே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே எதிர்பாராத வண்ணமாக ஒரு புயல் காற்று ஒன்று உருவாகுகின்றது. மாலுமியும் எவ்வளவோ முயற்சி செய்து கப்பலை செலுத்தி கொண்டே இருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு தெரிந்துவிட்டது புயல் தனிய போவது இல்லை, இந்த கப்பல் இப்பொழுது அமிழ்ந்து விடும், நாம் பிழைக்க போவது கடினம் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. எனவே அந்த மாலுமி சொன்னாராம், எல்லாரும் தைரியமாக இருங்கள், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னாராம். ஆனாலும் எல்லா மக்களும் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடப் போகின்றது என்று சொல்லி அந்த கப்பலிலே வைத்து கதறி அழுது கொண்டிருக்கின்றார்களாம். அந்த கப்பலிலே இருந்து ஒரு ஓல குரல் வந்து கொண்டே இருக்கின்றது. மாலுமி எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது இந்த டிஎல் மூடியை அவர் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு ரியாக்ஷன் வெளிப்படுத்தாதபடிக்கு அவர் மிகவும் அமைதியாக இருப்பதை அந்த மாலுமி கவனித்தாராம். மாலுமி உடனே இந்த டிஎல் மூடி இடத்துல கேட்டாராம், எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்வை நினைத்து கதறி கொண்டிருக்கின்றார்கள், எல்லா மக்களும் இன்றோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடப் போகின்றதே என்று சொல்லி எல்லா மக்களும் இப்படி அழுது கொண்டிருக்கின்றார்களே, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டவுடனே டிஎல் மூடி சொன்னார்களாம், இந்த கப்பல் ஒருவேளை கரை சேர்ந்தால் நான் பெற்ற மகனை சந்திப்பேன், இந்த கப்பல் ஒருவேளை கரை சேராமல் இந்த கடலிலே அமிழ்ந்து போனால் என்னை படைத்த ஆண்டவரை சந்திப்பேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முடிவோடு அவர் பயணம் செய்தாராம். என்னை கேட்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய நோக்கங்களும் நம்முடைய முடிவுகளும் எப்படி காணப்படுகின்றது? பல்வேறு நிலைமைகளிலே நாமும் இந்த உலகத்திலே ஆண்டவர் தந்த நோக்கங்களை முடித்தேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்விலிருந்து வெளிப்படுத்துகின்றதா? இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைமையிலே ஏதோ ஒரு குறைவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இயேசு கிறிஸ்து தந்தை எதற்காக இந்த உலகத்திலே அவரை அனுப்பினாரோ எல்லாவித கடமைகளையும் தன்னுடைய வாழ்வின் நோக்கங்களையும் தான் முடித்தேன் என்று சொல்லி சிலுவையிலே ஆரவார துணியோடு ஒரு வெற்றியின் முழக்கமிட்டதைப் போல நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எந்தெந்த பொறுப்புகளை நம்முடைய வாழ்விலே தந்திருக்கின்றாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். முதலாவதாக நாம் சிந்தித்ததை போன்ற அவர் தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கின்றார். வாழ்வின் நோக்கங்களை நிறைவேற்றி முடித்துவிட்டு அந்த கல்கதா கொடுமுடியிலே தான் முடித்தேன், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தேன், முடிந்தது என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கமிட்டதைப் போல நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துனுடைய தகவுகளை பின்பற்றி வாழுவோம். அவர் சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவர் காட்டின பாதையிலே வாழ்ந்து வளருவோம். ஆண்டவர் தாமே இந்த சிலுவையின் வார்த்தைகள் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காரிருள் கடந்தது, மறைக்கப்பட்ட பிதாவின் முகத்தின் ஒளி குமாரன் மேல் பிரகாசித்தது. இந்த உலகில் மனுகுலத்தின் மீட்புக்காக குமாரன் செய்ய வேண்டிய சகல வேலைகளும் முடிந்தது. இனி சொந்த வீட்டிற்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆம், என்றென்றும் சதா காலமும் பிதாவோடு வீற்றிருக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கை அற்றவர்களுக்கு தான் மரண பயம். இவர்தான் மரணத்தை வென்றவராயிற்றே, இவருக்கு ஏது பயம்? கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். முடிந்தது என்று சொல்லி அவர், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். வேண்டுதல் செய்வோம்.
அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்நாளிலே நீர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளே நாங்கள் தியானிக்க கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி இயேசப்பா. இப்போதும் நாங்கள் கடைசி வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, பேசுகின்ற அழியனை மறைத்து நீர் வெளிப்படும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். இந்த 7வது வார்த்தையானது பிதாவோடு மீண்டும் குமாரன் இணைவதை வெளிப்படுத்துகிறது. இது இயேசுவுக்கு மிக சிறப்பான வேலை என்று கூறலாம். ஏனென்றால் மனுகுலத்தின் பாவத்து நிமித்தம் அற்ப காலம் பிதாவோடு உள்ள உறவில் முறிவு ஏற்பட்டு மகிமையுள்ள பிதாவின் பரிசுத்த முகத்தை காண முடியாதவாறு அவர் நம் எல்லாருக்காகவும் பாவமானார். பிதாவின் முகம் தமக்கு மறைக்கப்பட்டதால் என் தேவனே என்று கதறும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனால் இப்போதோ எல்லாம் முடிந்துவிட்டது. பிதாவோடு உள்ள உறவில் முறிவு ஏற்படாதபடி நம் இயேசுநாதர் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்தார். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று எப்போதும் சொல்லி வந்த ஆண்டவர் சிலுவையில் சற்று நேர பிரிவின் வலி எவ்வளவு கொடியது என்பதை உணர்ந்தார். ஆனால் மீண்டும் அப்படி ஒரு நிலை அவருக்கு வரப்போவது இல்லை. ஏனென்றால் தம்முடைய கிரியை அனைத்து முடித்து பிதாவண்டை சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி பிரிவு இல்லை, பாடுகள் இல்லை, துக்கமில்லை. நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இந்த 7வது வார்த்தையை நாம் 3 விதங்களில் தியானிக்கலாம். முதலாவதாக, ஒப்புவித்தலின் வார்த்தை. கிறிஸ்து தனக்கு உண்டான யாவற்றையும் பிதாவிடம் ஒப்படைத்தார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் கூறும் வார்த்தை அவர் வாழ்வதற்கு பயந்து கூறும் வார்த்தையோ அல்லது பொறுப்புகளை உதறிவிட்டு பிதாவிடம் ஓடிவிடும் வார்த்தையோ அல்லது உலக பாடுகளை சகிக்க பயந்து அவர் சொல்லும் வார்த்தையோ அல்ல. அது ஒரு பூரண அர்ப்பணிப்பின் வார்த்தை, மனப்பூர்வமாக தம்மை தத்தம் செய்யும் வார்த்தை, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் வார்த்தை என்று நாம் கூறலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று முழங்குகிறார் பவுல். நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது அவர் சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த வாழ்க்கை நடத்தினார். லூக்கா 2வது அதிகாரம் 23வது வசனத்தில், அவர் குழந்தையாக இருந்தபோதே அவரது பெற்றோர்கள் அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர் பெரியவரான போது பிதாவின் சித்தம் செய்ய தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அவர் தனது சரீரத்தை நமக்காக மீட்கும் பொருளாகவும் பழுதற்ற பலியாகவும் ஒப்பு கொடுத்ததாக 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தம் ஆவியையோ பிதாவே உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று கூறி பிதாவிடம் ஒப்படைத்தார். இயேசு காட்டிய இந்த மாதிரியை ஸ்தேவான் தனது கடைசி மூச்சு பிரியும் நேரத்தில் பின்பற்றுகிறார். கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் கர்த்தருக்கென்று தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை அவர் தன்னை சுற்றி நின்றவரை கவனித்திருப்பாரானால் ஒருவேளை அவரது விசுவாசம் தடுமாறி இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவரை சுற்றி நின்ற ஒவ்வொருவர் முகத்திலும் எரிச்சல், பற்கடிப்பு, கோபம் என அனைத்தும் காணப்பட்டன. ஆனால் அவரோ அந்த வேளையில் கர்த்தர் காட்டிய மாதிரியின்படியே பரலோகத்தை நோக்க கற்றுக்கொண்டார். தேர்வு எழுத ஆயத்தமாகின்ற மாணவன் ஒருவன் இரவு பயிலாக முயற்சி செய்து கடினமாக உழைக்கின்றான். நல்ல முறையிலும் தேர்வு எழுதுகின்றான். ஆனால் அவன் எழுதியதே அந்த விடைத்தாளை சரியானவரிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் அதுவரை அவன் செய்த ஆயத்தங்கள் அனைத்தும் வீண்தான். இதுபோல்தான் நம் வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கை அவர் தந்த ஈவு என்பதை உணர்ந்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து கரைபடாத வாழ்வை அவரிடத்தில் ஒப்படைப்போம். இதைத்தான் இறைவனும் நம் ஒவ்வொருவரிலும் எதிர்பார்க்கிறார். 2வதாக, மேன்மையான உறவின் வார்த்தை. நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த தாங்குணா வேதனைகள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் என பல அவருக்கு ஏற்பட்ட போதிலும் அவர் பிதாவோடு வைத்திருந்த உறவானது கொஞ்சமும் அசைக்கப்படவில்லை. அதன் மூலமே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் எவ்வளவு மேன்மையான உறவை, ஒரு உறுதியான உறவை இறைவனோடு வைத்திருந்தார் என்று. அன்று உலக மேன்மைகளை சாத்தான் அவருக்கு காண்பித்தான். ஆனால் அவரோ அப்பாலை போ சாத்தானே என்று சாத்தானை விரட்டி அடித்தார். கிறிஸ்துவின் உள்ளம் உலகத்தோடு எந்த வகையிலும் கட்டப்பட்டிருக்கவில்லை. எனவே அவர் தைரியமாக சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று.
ஆம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அந்நியரும் பரதேசியுமாயிருந்தார். அதே வேளையில் அவர் ஆத்மாவையும் பரலோகத்தையும் பிதாவையும் இணைத்திருந்த உறவின் கயிறு மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. லூக்கா 2வது அதிகாரம் 49வது வசனத்தில், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்று தனது பெற்றோரிடம் கூறுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று தன் சீடர்களிடம் கூறுகிறார். மேலும் தனது கடைசி மூச்சு பிரியும் நேரத்தில் கூட பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான உறவை நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிதாவோடு வைத்திருந்தார். ஜான் நியூட்டன் என்ற பக்தன் தனது வாழ்நாளில் இறைவனோடு பயணித்து கொண்டிருந்தார். எனவே அவர் தனது கடைசி மூச்சு பிரியும் போது இவ்விதமாக கூறுகிறார், நான் இப்போது மரிப்போரின் தேசத்தில் இருக்கிறேன், இன்னும் சில வினாடி நேரங்களில் நித்திய ஜீவனுள்ளோரின் தேசத்திற்கு கடந்து செல்வேன் என்று. ஆம், சற்று யோசித்து பார்ப்போம், நம்மால் இப்படி தைரியமாக கூற முடியுமா என்று. இந்த பூமியில் பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருப்பவர்கள் மரணத்திலும் அவருடைய மகிமை நம்பிக்கையோடு ஐக்கியமாயிருப்பார்கள் என்று நாம் உறுதியாக கூற முடியும். யோவான் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறுகிறார். இவ்வாறாக தன் ஆவியை பறிக்க வந்த பிசாசின் மேல் தேவன் வெற்றி சிறந்தார். இப்படியாக பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததன் மூலம் பிசாசின் தலையை நசுக்கினார். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்றும், எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் பின்னே வெற்றி முழக்கமாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்து ஆவியை கொடுத்து கடந்து சென்றதாக பார்க்கிறோம். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினவர்களால் அவரது ஆவியை மேற்கொள்ள முடியவில்லை, சாத்தானாலும் முடியவில்லை. மட்டுமல்ல, மரணத்தினாலோ பாதாளத்தாலோ கூட அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஆம், கிறிஸ்து தன் ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்ததால் மரணத்தை ஜெயித்தார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பறித்து கொண்டதால், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று நம்மையும் வெற்றி முழக்கமிட செய்தார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நம் இறைமகன் இயேசு தூயவராகவே பிறந்து, தூயவராகவே வளர்ந்து, தூயவராகவே சிலுவையில் தன் இன்னுயிரையும் துறந்தார். தந்தை கொடுத்த படியினை நிறைவேற்றியவராய், வாழ்வு வழங்கிய வள்ளலாய் அவனியில் உதித்து மக்களுக்காக உழைத்ததன் மூலம் துன்ப பாத்திரத்தை பருகியவர். சோதனைகளும் வேதனைகளும் எல்லாம் இவ்வுலகில் தவிர்க்க இயலாதவைகள்தான். எனினும் இறை அருளினால் நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரின் அருட்கொடைகளை தூய பக்தி வாழ்விற்காக பயன்படுத்தி நல் மனதினராய் நம்மை இறைவனிடம் ஒப்படைப்போமாக. ஆமேன். இதயத்தின் காயங்களை சிலுவையின் காயங்களாலே மாற்றுகின்ற இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித வெள்ளி இந்நாளிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை நாம் சிந்தனை செய்தோம். பிதாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து மன்னிப்புக்காக மன்றாடினவர், பிதாவே என்று சொல்லி அழைத்து தன்னுடைய ஆவியையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த வார்த்தைகளை சிந்தனை செய்தோம். நிறைவு பகுதியாக ஆண்டவராகிய இயேசுவனுடைய மரணத்திற்கு பின் என்ன நடந்தது என்பதனை சிந்தனை செய்ய தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி 100க்கு அதிபதிகளும் அவரோடு கூட காவல் பண்ணின சேவகர்களும் சொன்ன ஒரு மிகப்பெரிய சாட்சி. மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று.
இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தங்களை இயேசு என்று காண்பித்தவர்கள் உண்டு. ஆனால் அவருடைய முடிவுகள் எல்லாம் பரிதாபமாக முடிந்து போனது. மரணத்திற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையை குறித்து யாரும் எதுவும் சொல்வதில்லை. சமீபத்திலே கூட கென்னிய நாட்டிலே எஸ்வா டோங்கரேன் என்று சொல்லக்கூடிய மனிதர் தன்னை இயேசு என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுத்து கொண்டு மக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு கூட்ட மக்கள் அவரை இயேசு என்று சொல்லி நம்பினார்கள். தண்ணீரை தேநீராக மாற்றுகின்றார், அற்புதங்களை செய்கின்றார் என்று சொல்லி எல்லாம் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் ஒரு கூட்ட மக்களோ என்ன செய்தார்கள் என்று சொன்னால், புனித வெள்ளி வரப்போகிறது, அன்றைக்கு இவரை நாம் சிலுவையில் அறைவோம், 3ஆம் நாள் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததைப் போல இவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால் இயேசு என்று சொல்லி நம்புவோம் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை பரப்பினார்கள். இதை கேள்விப்பட்ட எஸ்வா டாங்கரேன் என்று சொல்லுகின்ற மனிதர் உயிருக்கு பயந்து காவல் நிலையத்திலே சென்று தன்னை கொன்று போட இருப்பதாக புகார் செய்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இயேசு என்று சொல்லி தன்னை சொல்லுகின்றவர்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசுவினுடைய மரணத்திலே நிற்கின்ற தருணத்திலும் கூட சாட்சி சொல்லுகின்றார்களே, அதுதான் மிகப்பெரிய சாட்சி. பொதுவாக சிலுவையிலே அறையப்பட்ட மனிதர்கள் குற்றுயிராக தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது, இல்லை என்று சொன்னால் மரணத்தோடு கூட நிற்கின்ற போது அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள் என்றால், சபிக்கப்பட்டவன், கொலைகாரன், கள்ளன் என்று சொல்லுவார்கள். ஒருவரும் அவரை குறித்து பெருமையாய் சொல்வதில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் மரித்து போனான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், அவனை குறித்து எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உடல், சரீரம், இல்லை என்றால் பாடி என்றுதான் சொல்லுவார்களே தவிர பெயர்களை கூட குறிப்பிட மாட்டார்கள். ஆனால் இங்கே இயேசுவானவரை கொன்றவர்கள், சிலுவையிலே அறைந்தவர்கள், போர் சேவகர்கள், அவர்களை எல்லாம் ஆயத்தமாக்கின 100க்கு அதிபதி எல்லாரும் சேர்ந்து சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய சாட்சி, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகின்ற செய்தி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாற்றம் பெறுகிறது என்று பார்க்கின்ற போது, இயேசுவானவருடைய மரணத்திலே இவர்கள் போர் சேவகர்களும் 100க்கு அதிபதியும் இந்த சாட்சியை கொடுப்பதற்கு 2 காரணங்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கண்ட 2 காட்சிகள் இருந்தது. என்ன என்று பார்க்கின்ற போது, ஒரு காரணம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63 66 வரையுள்ள வசனங்களை படிக்கின்ற போது, இயேசுவானவரை கொலை செய்வதற்காக காரணங்களை தேடின பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பொய் சாட்சிகளை தேடினார்கள். அந்த சாட்சிகள் பலதும் ஒத்துப்போகவில்லை. கடைசியிலே 2 சாட்சிகளை கொண்டு வந்து தேசாதிபதியாக பிலாத்துவினிடத்திலே வருகின்றார்கள். வருகின்ற போது தேசாதிபதியாகிய பிலாத்து இவர்கள் குற்றம் சுமத்துகிறதை கண்டபோது, எதுவும் கேட்காமல் இருக்கிறதை பார்த்தபோது அங்கே கேட்கின்றார்கள், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா என்று. அப்போது இயேசு சொல்லுகிறார், நீர் சொல்லுகிறபடிதான், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதுதான். இப்போது இதுவரையிலும் சாட்சி கிடைக்காமல் தேடிக்கொண்டிருந்த பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான், இனி நமக்கு சாட்சி தேவையில்லை. இயேசு என்கின்ற இவன் தேவதூஷணம் சொல்லுகின்றான், தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னை சொல்லுகின்றான். இது தேவதூஷணம். ஆகவே இனி சாட்சி வேண்டாம், இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றான். அன்பானவர்களே, இந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொன்னது நிமித்தமாக மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இங்கே அவரை சிலுவையில் அறைந்த 100க்கு அதிபதியும் போர் சேவர்களும் சொல்லுகிறார்கள், மரணத்திற்கு பின்பு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அப்படி என்று சொன்னால் தேவதூஷணம் அல்ல, தேவ வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. இன்னொரு நிலையை பார்க்கின்ற போது, பிலாத்து இயேசுவானவர் விசாரித்து கொண்டிருந்த போது பிலாத்துவனுடைய மனைவி தூது அனுப்பி சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஆகவே பிலாத்து கைகளை கழுவுகின்ற போது சொல்லுகின்றார், இந்த நீதிமானுடைய குற்றப்பழிக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். 2வது காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அதுதான் சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவரை பிலாத்து கூட நீதிமான் என்று சொல்லி அறிக்கை செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவருடைய மரணத்திற்கு பின்பு சொல்லப்படுகின்ற இந்த மிகப்பெரிய சாட்சி, இந்த சாட்சிக்கான 2 காட்சிகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, முதல் காட்சி,
ரோம அரசிலே கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய தண்டனை சிலுவை மரணம். இந்த மரணத்தினாலே கொல்லப்படுகின்ற மனிதர்கள் ஒரே நாளிலே மரித்து போவதில்லை. சிலுவையிலே அறையப்பட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் பல நாட்கள் வரையிலும் தொங்கிக் கொண்டே வேதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே கழுகுகள் வந்து உயிரோடு இருக்கின்ற போது கூட அவருடைய சரீரத்தின் பகுதிகளை கொத்தி தின்று கொண்டு செல்லக்கூடிய நிலை. ஆகவே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சிலுவையில் இருக்கின்றவர்கள் மரித்து போவதற்காக கால்களுடைய எலும்புகளை எல்லாம் முறிப்பார்கள், கட்டையினாலே அடித்து முறிப்பார்கள். ஆனால் இயேசுவானவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கின்ற வேத வசனம் நிறைவேறுகின்றது. இயேசுவானவர் சிலுவையில் அறைந்த அன்றைக்கு அவர் மரித்து போகின்றார். மார்க் 16 அதிகாரம் 43 45 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தேசாதிபதியாகிய பிலாத்துவனிடத்திலே சென்று இயேசுவனுடைய சரீரத்தை கேட்டபோது, இவ்வளவு சீக்கிரத்தில் இயேசு மரித்து போனாரா என்று சொல்லி ஆச்சரியப்படுகின்றார். அப்படி என்று சொன்னால் மிக ஆச்சரியமான ஒரு காரியத்தை கண்டபோது, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நூற்றுக்கு அதிபதி சாட்சி சொல்லுகின்றார். இன்னொரு காட்சி என்ன என்று சொன்னால், இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கின்ற போது திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிகின்றது, பூமி அதிர்கின்றது, கண்மலைகள் எல்லாம் பிளக்குகின்றது, கல்லறைகள் எல்லாம் திறக்கின்றது, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருகிறது. ஆனால் இங்கே நடக்கிற ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால், ஒருவருக்கும் ஒரு சேதமும் வரவில்லை. பொதுவாக ஒரு சிறிய நிலநடுக்கம் பூமி அதிர்ச்சி வந்தது என்று சொன்னால் எத்தனையோ மக்கள் அழிந்து போகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருகிறது, கல்லறைகளும் கண்மலைகளும் திறக்கக்கூடிய நிலையிலே பெரிய பூமி அதிர்ச்சி. இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு பயந்து, உண்மையாகவே சிலுவையில் அறைந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய சாட்சியை அங்கே கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை சிலுவையிலே அறைந்த போர் சேவகர்களும் நூற்றுக்கு அதிபதியும் சாட்சியாக சொன்ன வார்த்தை, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். சிலுவையின் வழியாக மீட்பினை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, அந்த மீட்பிலே உண்மையுடையவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சமூகத்திலே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இரத்த பிரிவுகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் எல்லா இரத்த பிரிவுகளும் ஒருவருக்கொருவர் ஒத்து போவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய இரத்தம் மனிதர்கள் எல்லாருடைய பாவங்களையும் கழுவுவதற்கு போதுமானதாக இருந்ததே. அந்த இரத்தத்தின் வழியாய் மீட்கப்பட்ட நாம் ஆண்டுடைய மீட்பின் அன்பிலே பங்கு கொள்ளுகின்றவர்களாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பாவத்தை ரட்சித்த ஆண்டவரை மறந்து மறுபடியும் பாவத்திலே வாழ்வதற்கு நாம் சென்றுவிடவே கூடாது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நினைவுபடுத்துகின்றேன். 19ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் மிஷனரியாக இருந்த வில்லியம் ஜே பாஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர், ஆலயம் செல்லுகின்றவர்களை, ஆண்டவரை தேடுகிறவர்களை முட்டாள் என்று சொன்ன ஒரு மனிதர். தன்னுடைய வாலிப நாட்களிலே ஆலயம் செல்லுகின்றவர்களை முட்டாள் என்று சொன்னவர் தன்னுடைய அனுபவ சாட்சியை சொன்னபோது, ஒரு பாதிரியார் தன்னிடத்திலே வந்து, நீ எங்களையெல்லாம் முட்டாள் என்று சொல்லுகிறாயே, அந்த ஆலயத்தில் இருக்கிற இயேசுவனுடைய சிலுவை காயங்களை பார்த்து நான் சொல்லுகின்ற வாசகத்தை மட்டும் சொல்லிவிட்டால் நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, இயேசு எனக்காக மரித்தார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று மட்டும் நீ சொல்லிவிட்டு வா என்று சொல்லுகின்றார். முதல் முறை சொல்லுகின்றார், சொல்லிவிடுகிறார். 2வது முறை சொல்லுகின்றார், நாக்கு தழுதழுக்கின்றது. 3வது முறை அவரால் சொல்ல முடியவில்லை, கண்ணீரிலிருந்து கண்ணீர் விட்டு சொல்லுகிறார், இயேசு எனக்காக மரித்தார், அவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி. அவருக்காக வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை மீட்பதற்காகவே சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்ட நல்ல கடவுளே, அமைதலான ஆசீர்வாதமான இந்த நாள் புனித வெள்ளி அப்பா, பரிசுத்தமான ஒரு நாள். நாங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எங்கள் பாவங்களை சிலுவை சுமந்து வேதனைகளை சகித்த நாள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உணர்வில்லாதவர்களாய் அல்ல ஆண்டவரே, உணர்வடைந்த உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு சாட்சிகளாய் வாழுகின்றவர்களாய் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்காக மரித்தார், நாங்கள் ஆண்டவருக்காக வாழுகிறோம் என்று சொல்லுகின்ற அர்ப்பணம் எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்காக மரித்தார், அதை குறித்த கவலை இல்லாமல் நாங்கள் வாழாதபடி இந்த உலகிலே சாட்சியாய் வாழ்வதற்கு எங்களை ஆண்டவர் பயன்படுத்தும். ஆண்டவருடைய அன்பு கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அகில
அகில உலக சண்டே ஸ்கூல் தினம், ஆனந்தம் நீந்திடும் தினம். அகில உலக சண்டே ஸ்கூல் தினம், ஆனந்தம்